NEET Biology Tamil நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு NCERT line by line explanation தமிழ்ல பார்க்க போறோம். class 11 standardல chapter 2 biological classification பார்க்கலாம். நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, biological classification ஸ்டார்ட் பண்ணலாங்க. Since the dawn of civilization, அதாவது மனிதர்கள் நாகரிக வாழ்க்கைக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் there have been many attempts to classify living organisms. அதாவது உயிரினங்களை classify பண்றது வகைப்படுத்துறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட்கள் முயற்சிகள் பண்ணிருக்காங்க. It was done instinctively. அதாவது இதுக்கு முன்னாடியே living organisms classify பண்ணிருக்காங்க. Not using criteria that were scientific. அதாவது அறிவியல் பூர்வமாக இல்லாம எப்படி classify பண்ணாங்க அப்படினா but born out of need to use organisms for our own use. அதாவது organisms என்னென்ன organism நமக்கு பயன்படுது அதுக்கு ஏத்த மாதிரி அதை classify பண்ணிருக்காங்க. For food, shelter and clothing. சில organisms பாத்தீங்கன்னா living organisms. இப்போ நம்ம காய்கறிகளே பார்த்துக்கங்க, நமக்கு ஃபுட்டா பயன்படுது. சில மரங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீடு கட்ட பயன்படுது. அதே மாதிரி சிலதை நம்ம ஆடைகளாகவும் உடுத்திக்கிறோம். அந்த மாதிரி living organismsல இது ஃபுட்டுக்கு பயன்படும், இது ஷெல்டர் நம்ம குடியிருக்கிறதுக்கு பயன்படுது, இது நம்ம ட்ரெஸ்ஸா உடுத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்களே பாத்தீங்க அப்படின்னா இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க without knowing the scientific knowledge. scientific knowledge இல்லாம based upon the usage வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Aristotle வராருங்க. was the earliest to attempt more scientific basis for classification. first பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் முத scientific basis-ஆ classify பண்றாரு living organisms. எப்படி? he used simple morphological character. அதாவது ஒரு living organisms, ஒரு plants-ஓ animals-ஓ பாத்தீங்கன்னா அதோட external features, morphology அப்படின்னா external உருவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. to classify plants. plants எப்படி classify பண்றாரு அப்படின்னா trees, shrubs and herbs. அதே சைஸ் வாரியா பிரிக்கிறாரு. he also divide animals. அது மட்டும் இல்லாம animals பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாரு அரிஸ்டாட்டில். என்னன்னா those which had red blood. எது red blood இருக்கிற animals red blooded animals அப்படின்ட்டு, those didn't. அதாவது red blood இல்லாத animals red blood இல்லாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு animals கிளாஸிஃபை பண்றாரு அரிஸ்டாட்டில். ஓகே, in Linnaeus அடுத்து யார் வராங்க அப்படின்னா Linnaeus, கரோலஸ் லினேயஸ். ஓகே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா have a two kingdom system of classification உருவாக்குறாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது பிளான்ஸ் எல்லாமே plantae அப்படிங்கிற கிங்டமும் அனிமல்ஸ் எல்லாமே animalia அப்படிங்கிற கிங்டம்லயும் போட்டாரு. Okay, was developed that included all plants and animals respectively. இதுல எல்லா பிளான்ட்ஸும் பிளான்டேல வந்துரும், எல்லா அனிமல்ஸும் அனிமேலியால வந்துரும். Okay, this system did not distinguish between the eukaryotes and the prokaryotes. அதாவது இந்த சிஸ்டம் நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ்னுடைய டூ கிங்டம் சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா not distinguish, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கல யூகேரியாட்ஸ்க்கும் ப்ரோகேரியாட்ஸும். அதாவது எது யூகேரியாட் எது ப்ரோகேரியாட் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணல. ப்ரோகேரியாட்னா என்ன? ப்ரோகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. யூகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதே மாதிரி லினேயஸ் பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணல, எல்லாத்தையும் மொத்தமா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டார். அண்ட் ஆல்சோ photosynthetic green algae. photosynthetic algae தூக்கி, algaeனா என்னப்பா தமிழ்ல பாசின்னு சொல்லுவீங்களா, அதை தூக்கி பிளான்ட்ஸ்ல போட்டாரு. ஏன்னா அது photosynthesis பண்றதுனால. and non photosynthetic fungi. Classification of organism into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. இதெல்லாம் பிளான்ட்டை சேர்ந்தது, இதெல்லாம் அனிமல்ஸை சேர்ந்தது அப்படின்னு ஈஸியாக நம்ம போட்டுடலாங்க. பட் a large number of organisms, பிளான்ட்லேயும் சேராமல் அனிமல்ஸ்லேயும் சேராமல் எக்கச்சக்கமான ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதில் நம்ம ரெண்டு கேட்டகரியிலையும் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க லினேயஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் படி. The two kingdom classification used for a long time was found inadequate. அதாவது ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டூ கிங்டம் கரோலஸ் லினேயஸ்னுடைய டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நமக்கு போதுமானதாக இல்லை. பிசைட்ஸ் கிராஸ் மார்ஃபாலஜி a need
was also felt for including other characteristics like cell structure, nature of wall, அடுத்து mode of nutrition, habit, அப்புறம் methods of reproduction and evolutionary relationship. அதாவது கரோலிஸ் லினேயஸ் வந்து எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மட்டும்தானே வச்சு சொன்னாரு. அது வந்து inadequate, நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற கேரக்டரையும் சேர்த்து தான் நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸில் ஒரு ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன வச்சு கிளாஸிஃபை பண்ணணும், அதாவது நம்மளுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் செல் வால், அந்த ஆர்கானிசம்ஸினுடைய செல் வால் எப்படி இருக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எப்படி அதனுடைய ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது, ஹேபிட்டட்னா அது எந்த இடத்துல வளருது, அண்ட் ஆல்சோ மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா உயிரினத்துல இருந்து அது தோன்றினது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, classification system for living organism have hence undergone several changes over time. இப்போ உயிரினங்களை நம்ம கிளாஸிஃபை பண்றோம்ல லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல, அது வந்து நிறைய தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓவர் டைம். அதாவது இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, உயிரினங்களை இந்த மாதிரி வகைப்படுத்துறது வந்து நிறைய டைம்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Though plant and animal kingdoms have been constant under all different systems. அதாவது பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் கான்ஸ்டன்டா இருந்தாலும் the understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. அதாவது plant kingdom animal kingdom வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம வச்சிருந்தாலும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர்ல ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் எந்த குரூப் அது எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. have been changing the number and nature of other kingdom have also been understood directly by different scientists over the time. நிறைய சயின்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. R.H. Whittaker 1969ல அவர் வந்து எதை ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 kingdom கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க விட்டேக்கர். எப்படின்னா the kingdom defined by him was name. இவர் சொல்ற கிங்டம், இப்ப லினேயஸ் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டே அப்படின்னு சொன்னாரு, அனிமல்ஸ் எல்லாம் அனிமாலியாலன்னு சொன்னாங்க. அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் வந்தது அப்படிங்கறது பார்த்தோம். விட்டேக்கர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை சொல்றாரு. எப்படின்னா மொனிரா, protista, fungi, plantae and animalia அப்படிங்கிற 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல கொண்டு வராது லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல. அப்போ the main criteria for classification used by him include, அவர் வந்து எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர், அடுத்து பாடி ஆர்கனைசேஷன், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது வந்து எப்படி அதோட ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது, அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்ஷன் எப்படி அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எதுல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து மெயின் கிரைட்டீரியாவை வச்சுதான் இந்த 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸை யார் உருவாக்கியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விட்டேக்கர். ஓகே, இப்போ டேபிள் 2.1 gives a comparative account of different characteristics of the 5 kingdom. இந்த 5 kingdom ஓட different characteristics இந்த டேபிள்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 5 kingdom system of classifications ஓட characteristics of the 5 kingdom system, Monera, protista, fungi, plantae, animalae ஓட characteristics பார்க்கலாம். முதல்ல வந்து செல் டைப்புங்க. Monera பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா என்னங்க, அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா protista வந்து யூகேரியாட்ஸ், protista, fungi, plantae, animalia இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதுல வந்து நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் செல் வால் ஆஃப் மொனிரா பாத்தீங்கன்னா நான் செல்லுலோஸ்டிக், இதுல வந்து செல்லுலோஸ் வந்து இருக்காதுங்க. அண்ட் ஆல்சோ பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட், பாலிசாக்கரைடும் அமினோ ஆசிடும் சேர்ந்ததுன்னா இதோட செல் வால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுல protista பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் இன் சம், சில இதுல செல் வால் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபங்கை பாத்தீங்கன்னா பிரசன்ட் செல் வால் வந்து இருக்குங்க, which is made up of கைட்டின்னால இருக்கும். அண்ட் பிளான்டே பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் செல் வால் வந்து பிரசன்ட், which is made up of cellulose. அதே மாதிரி அனிமாலியலா பாத்தீங்கன்னா absence of cell wall வந்து அனிமேலியால வந்து இருக்காது, அனிமல் செல்ஸ்ல செல் வால் வந்து இருக்காதுங்க. இதான் டிஃபரன்ஷியேட் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்ஸ், பாக்கி எல்லாமே யூகேரியாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் மொனிரால பாத்தீங்கன்னா absent of nuclear membrane, ஏன்னா இது வந்து ப்ரோகேரியாட்ஸ். பாக்கி எல்லாத்துலயும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குங்க, ஏன்னா இது எல்லாமே வந்து யூகேரியாட்ஸா இருக்கிறதுனால நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். பாடி ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இது செல்லுலார், அதாவது மொனிரா பாத்தீங்கன்னா செல்லுலார் செல்ஸ் மட்டும்தான்
தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் protista-வும். இதே fungi பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், அதாவது செல்ஸ்லாம் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூவாகவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். பிளான்டே பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ ஆர் ஆர்கனா வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. அனிமேலியாலாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸாக இருக்கும். டிஷ்யூஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும், டிஷ்யூஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் இருக்கும், ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ ஒவ்வொன்றும் தனக்கு தேவையான உணவை எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொனிரா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா என்னங்க, அதாவது தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறவங்கள ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படின்னா இது ஹீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக். ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி இது வந்து ஏடிபி சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம். போட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி சன்லைட்டோட எனர்ஜி எடுத்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ரோஃபிக். ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா என்னன்னா அடுத்த ஆர்கானிசம், அடுத்த மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸை பிடிச்சு சாப்பிட்றது, அதான் ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்ரோட்ரோஃபிக் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கலாம், பேராசைட்டிக்காகவும் இருக்கலாம். சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது டெட் ஆர் டிகே மேட்டர்ஸ்ல இருந்து தனக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிறது. பேராசைட்டிக் அப்படிங்கிறது இன்னொரு லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து சார்ந்து வாழ்றது, அதுதான் பாராசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து protista. protista பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறோம். எப்படி? ஃபோட்டோசிந்தட்டிக் மூலமா. அண்ட் ஆல்சோ இது ஹெட்ரோட்ரோஃபிக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை. ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபிக். ஹெட்ரோட்ரோஃபிக்னா மற்ற ஆர்கானிசம்ஸை எப்படி வந்து இது சாப்பிடும்னா டெட் ஆர்கானிசம்ஸை சாப்பிட்றத சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பாராசைட்டிக்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளான்டே பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், ஏன்னா ஒன்லி ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பண்ணும் மெயினாக. நெக்ஸ்ட் அனிமேலியா. அனிமேலியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது ஹெட்ரோட்ரோஃபிக், அதாவது பிற உயிரினங்களை தான் இது வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறோம், அதான் ஹெட்ரோட்ரோஃபிக்னு சொல்கிறோம். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் ஆர் டீக்க மேட்டர்ஸ்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹோலோசோயிக். ஹோலோசோயிக்னா என்னப்பா, அதாவது பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் வந்து சாப்பிட்டது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போயிட்டு இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் நடக்கிறதுல இதை தான் நம்ம ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் the 3 domain system has been proposed that divides the kingdom Monera into 2 domains. அதாவது மொனிராவை வந்து எகைன் வந்து 2 டொமைனா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, இன்னொன்று வந்து ஆர்கிபாக்டீரியா, லீவிங் த ரிமைனிங் யூகேரியாட்டிக் கிங்டம்ஸ் இன் த 3rd domain. அதாவது மொனிரால பார்த்தீங்க அப்படின்னா சப்டொமைன் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, இன்னொன்று வந்து ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியாட்டிக் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, லீவிங் த ரிமைனிங் யூகேரியாட்டிக் கிங்டம் இன் த 3rd domain. அதாவது 3rd domainல வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க யூகேரியாட்டிக்ஸ்ல, ஏன்னா ரிமைனிங் எல்லாமே யூகேரியாட்டிக்காக இருக்கிறதுனால. தேர்பை S6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொனிரால பார்த்தீங்கன்னா 3 டொமைன் சிஸ்டம் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, யூகேரியாட்டிக். இப்போ ரிமைனிங் 4 கிங்டம் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸாக இருக்கிறதுனால இதை மட்டும் லீவ் பண்ணிட்டு பாக்கி உள்ள யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, அடுத்து protista, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா இதெல்லாம் சேர்த்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து you will learn about this system in detail at higher classes. ஹையர் கிளாஸஸ்ல இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, let us look at the 5 kingdom classification to understand the issues and consideration that influence the classification system. அதாவது earlier classification system ஓட issuesலாம் இது வந்து rectify பண்ணிருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ earlier classificationsனா சிஸ்டம்னா எதை சொல்றாங்க, லினேய சொன்னார்ல, பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டேல போட்டாரு, அனிமல்ஸ் எல்லாம் அனிமேலியால போட்டாரு. ஸோ earlier classification system include என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருந்துச்சு, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கை, ஃபங்கை, மோசஸ், ஃபென்ஸ். அப்பா மோசஸ் அப்படின்னா பிரயோஃபைட்ஸ், ஃபென்ஸ் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். இது எல்லாத்தையுமே வந்து எதில் போட்டாரு, லினேயஸ் பிளான்ட்ஸில் வந்து போட்டாரு. பாக்டீரியா, ஆல்கை, ஃபங்கை அண்ட் ஆல்சோ பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் எவ்ரிதிங் அவர் வந்து பிளான்ட்ஸில் போட்டாரு. ஸோ த கேரக்டர் தட் யுனைட்டிஃபைட் திஸ் ஹோல் கிங்டம் வாஸ் தட் ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் ஹாவ் அ செல் வால். எதுக்காக இது எல்லா ஆர்கானிசம்ஸையும் சேர்த்து அவர் பிளான்ட்ஸில் போட்டாரு அப்படின்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் பேசிக்கா செல் வால் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்திலையும் தூக்கி பிளான்ட் கிங்டம்ல போட்டாரு.
place together groups which widely differ in other characters. இப்போ இவங்க போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா செல் வால் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரே கிங்டம்ல வந்து போட்டாங்க. பிளான்ட் கிங்டம்ல லினேயஸ் வந்து போட்டாரு. இது வந்து லினேயஸ் போட்டதை இங்க வந்து குத்தி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, this placed together groups which widely differ in other characters. ஆமா, இப்போ இவங்க போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த கேரக்டர் ஹைலி வந்து டிஃபரன்ஷியேட்டடா இருக்கு, செல்வால் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து போட்டாங்க. என்னென்ன, இப்போ it brought together, அது மட்டும் இல்லாம prokaryotic bacteria and the blue green algae, prokaryotic bacteriaவையும் and blue green algae, blue green algae அப்படிங்கிறது பேரு தான் algae, ஆனா அது வந்து என்னன்னா ஒரு பாக்டீரியா, cyanobacteria with other groups which were eukaryotic. அதாவது இதுல என்ன மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா prokaryotic bacteriaவையும் eukaryoticயும் சேர்த்து ஒரே கிங்டம்ல போட்டாரு. அப்ப prokaryote eukaryoticனு அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல லினேயஸ். it also grouped together, அது மட்டும் இல்லாம unicellular organisms and the multicellular ones, அதாவது single cell organismsம் multicellular organismsம் லினேயஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கிளாமைடோமோனாஸ். கிளாமைடோமோனாஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆல்கே and the ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது மல்டிசெல்லுலார் ஆல்கே. அப்ப யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலாரையும் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல, ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல. ஓகே, the classification did not differentiate between the heterotrophic group of fungi and the autotrophic green plants. அதாவது ஃபங்கையும் பிளான்ட்ஸையும் வந்து இவரை டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஈவன் தோ ஃபங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக்கா இருந்தாலும் அதை வந்து பிளான்ட்ஸ்லேயே போட்டாங்க. தோ தே ஷோன் டு பி கேரக்டரிஸ்டிக் டிஃபரன்ஷியேட் இன் த செல் வால்ஸ், அதாவது செல் வால்ல டிஃபரன்ஷியேட் இருந்தும் ஃபங்கையோட செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், பிளான்ட்டோட செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அப்படி இருந்தும் இதெல்லாம் வந்து ஒரே கிங்டம்ல போட்டாங்க. அப்ப ஃபங்கைக்கு தனியா கிங்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட்டேக்கர் வந்து சொல்றாரு. செல் வால் பாத்தீங்க அப்படின்னா which is made up of chitin in their walls, while their green plants பாத்தீங்கன்னா அதோட செல் வால் வந்து செல்லுலோஸ்டிக் செல் வால் அப்படின்னு சொல்றாங்க. when such characteristic were considered, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி விட்டேக்கர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா fungi were placed in a separate kingdom, fungi வந்து நம்ம வந்து செப்பரேட்டான ஒரு கிங்டம்ல தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது விட்டேக்கர் முடிவு பண்ணி கிங்டம் fungi அப்படிங்கிறதுல கொண்டு போய் போட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம all prokaryotic organism were grouped together under kingdom Monera. அதாவது விட்டேக்கர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா prokaryotic organisms எல்லாத்தையும் சேர்த்து முனிரால கொண்டு போய் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம and the unicellular eukaryotic organism were placed in the protista. அடுத்து ரெண்டாவது unicellular organisms எல்லாத்தையும் கொண்டு போய் protestaல போட்டாரு. ஓகே, அடுத்து kingdom protista has brought together chlamydomonas. இப்ப protestaல பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்குன்னா ஒன்னு chlamydomonas, chlorella, Adidamonas அப்படிங்கிறது algae-பா. அடுத்து chlorella, earlier placed in algae within the plants and both having the cell walls. அதாவது செல் வால் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிளான்ட்ஸ்ல லினேயஸ் வச்சிருந்தாரு. அதை தூக்கி protista அப்படிங்கிறத விட்டேக்கர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. and also paramecium and amoeba which were earlier placed in the animal kingdom. இதெல்லாம் animal kingdomல வச்சிருந்தாங்க முன்னாடி, ஏன்னா இதுல செல் வால் வந்து இல்ல அப்படிங்கிற காரணத்துக்குனால. இது எல்லாத்தையும் தூக்கி யூனிசெல்லுலார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை சொல்லி protestaல யாரு போட்டாங்க அப்படின்னா விட்டேக்கர் வந்து போட்டாரு. it has put together organism which in earlier classification were placed in different kingdoms. அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கிங்டம்ல இருந்ததை இப்ப டிஃபரண்ட் கிங்டமா கொண்டு வந்து போட்டிருக்காரு விட்டேக்கர். this happened because the criteria for classification changed. ஆமா, அதாவது ஒரு ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்றது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா this kind of changes will takes place in the future. அதாவது ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. to depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationship. எதை வச்சு இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ்ட நம்ம வந்து டிஸ்கவர் பண்றோம் and also அந்த ஆர்கானிசம்ஸ்னுடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதை வச்சும் இது ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகலாம். Over time, an attempt have been made to evolve a classification system which reflects not only the morphological, அதாவது over time in futureல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்றது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை மட்டும் வச்சு கிளாசிஃபை பண்ண மாட்டாங்க and also physiological and reproductive similarities but is also phylogenetic, that is based on evolutionary relationship வச்சு ஃபியூச்சர்ல வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இப்போ எப்படி லினேயர் சொன்னதை விட்டேக்கர் சேஞ்ச் பண்ணியிருக்காருல, அதே மாதிரி விட்டேக்கர் சொன்னதையும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In this chapter, we will study characteristic of kingdom. இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிங்டம்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கிங்டம், மொனிரா, protista, fungi of the Whittaker system of classification. இதை வந்து பிரீஃபாக படிக்க போகிறோம். அப்புறம் the kingdom of plantae and animalia பார்த்தீங்கன்னா commonly referred to as plant and animal kingdom. அதாவது பிளான்டேவும் அனிமலியாவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் சொல்லிட்டு நம்ம பிரீஃபாக ஒரு லெசனாகவே நம்ம சாப்டர் 3 and 4ல் வந்து படிக்க போகிறோம். இப்போ கிங்டம் மொனிரா வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மொனிரா. அதாவது மொனிரா அப்படின்னா என்ன, பாக்டீரியா தாங்க. ஓகே, தே ஆர் த மோஸ்ட் அபுனன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அபுனன்ட் அப்படின்னா நிறையா, அதாவது எக்கச்சக்கமாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேயே அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். பாக்டீரியா அக்கர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் a handful of soil. ஒரு கைப்பிடி மண்ணில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட பாக்டீரியா இருக்கும் சொல்றாங்க. They also live in extreme habitats. Habitats அப்படின்னா வளரக்கூடிய இடங்க, அதுதான் habitats அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன இடத்துல வளரும், such as hot springs, ரொம்ப சூடான இடத்துல வளரும், and also deserts. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா என்ன, அந்த எரிமலை குழம்புலாம் வெடிக்குதுல அது. டெசர்ட்ஸ் பாலைவனங்களில் இருக்கும், ஸ்னோ பனியில் இருக்கும், அண்ட் ஆல்சோ டீப் ஓஷன்ஸ் கடலினுடைய ஆழத்திலையும் இருக்கும். ஓகே, வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வை. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்கானிசம்ஸ் வாழக்கூடிய இடத்துலையும் கூட பாக்டீரியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி ஆஃப் தம் லிவ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கானிசம் அஸ் பாரசைட்ஸ். நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பாரசைட்டாகவும் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா ஆர் grouped under 4 categories. பாக்டீரியா வந்து ஒரு 4 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க on their shape, அதோட ஷேப்பை வச்சு. என்னென்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் காக்கஸ், அதாவது இந்த மாதிரி வட்ட வடிவமாக இருக்கிறது ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா காக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளூரல் ஃபார்மில் காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்குலர் ஃபார்மில் காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராட் ஷேப்பில் இருக்கிறத பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஃபார்மில் பேசிலை. அடுத்து கமா ஷேப்பில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா விப்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஃபார்ம்ல விப்ரியா. அண்ட் த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறத வந்து சொல்லுவாங்கன்னா ஸ்பைரீலியம், ப்ளூரல் ஃபார்ம்ல ஸ்பைரில்லா. அதாவது இதுதாங்க, அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் காக்கை, இது வந்து ராட் ஷேப்டு பேசிலை, இது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஸ்பைரில்லா. அடுத்து கமா ஷேப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க, விப்ரியோ காலரே. ஓகே, இதுதான் பாக்டீரியாவோட ஷேப்பை வச்சு அதை வந்து எப்படி வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள். பாக்டீரியா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் தே ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கம்பேர் டு மெனி அதர் ஆர்கானிசம், மற்ற ஆர்கானிசம்ஸை கம்பேர் பண்ணுறதை விட பாக்டீரியா as a group, பாக்டீரியா வந்து ஒரு கூட்டமா show the most extensive metabolic diversity. அதோட உணவு எடுத்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை வாய்ந்தது நீங்கள் தமிழில் சொல்லுவீங்களா, அதான். சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். அதோட மெட்டபாலிக் டைவர்சிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியா வந்து ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறோம். ஏன்னா சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸில் இருந்து. தே மே பி ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும், இல்லைனா ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமா தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுக்கிறது. ஹீமோசிந்தட்டிக் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு ஏடிபி சிந்தசிஸ் பண்ணிக்கிறது. த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக்காக தான் இருக்கும். ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா, தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ், அதாவது மற்ற உயிரினங்களை சார்ந்து தான் வாழும். அதை தான் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட். டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவங்கள சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்கிபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஸ்பெஷல் சின்ஸ் தே லிவ் இன் சம் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டன்ஸ். அதாவது ரொம்ப ஹார்ஷான இடத்துலையும் கூட இது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ், ரொம்ப உப்பு அதிகமான இடங்களை வந்து ஹைலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இந்த பாக்டீரியா வந்து வாழுங்க. அண்ட் ஆல்சோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஹாட்டான இடத்துலையும் இந்த பாக்டீரியா வாழும். அதுக்கு பேர் தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மார்ஷி ஏரியா. மார்ஷி ஏரியானா
இல்லனா ஈரப்பதமா சேரும் சகதியுமா இருக்கும்ல அந்த இடத்துலயும் இந்த பாக்டீரியா வாழுங்க. அது வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆர்க்கியோபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியா. எப்படி வந்து மற்ற பாக்டீரியால இருந்து இது டிஃபரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா having a different cell wall structure. அதோட செல் வால் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதனால தான் இது எக்ஸ்ட்ரீம் ஹாபிட்டன்ஸ்லயும் இது சர்வைவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. And this feature is responsible for the survival in extreme conditions. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லயும் இது சர்வைவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் present in the gut of several ruminant animals. ruminant animalsனா என்னன்னா cows and buffalo. அதோட gut அப்படினா என்னன்னாப்பா digestive system தான் gut அப்படின்னு சொல்றாங்க. அதோட குடல் and வயிறு பகுதிகள்ல இந்த மெத்தனோஜென்ஸ் வந்து இருக்கும். And they are responsible for the production of methane gas. இந்த மெத்தனோஜென்ஸ் தான் பாத்தீங்கன்னா methane gas வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. எதுல? from the dung of these animals. அதாவது மாட்டு சாணம் இருக்குல்ல அதுல இருந்து நமக்கு பயோகேஸ் மீத்தேன் கேஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா because of the presence of methanogens. அந்த மெத்தனோஜென்ஸ்ங்கற பாக்டீரியா அந்த மாட்டு சாணத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு மீத்தேன் அப்படிங்கற பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா. There are thousands of different eubacteria or ட்ரூ பாக்டீரியா. அதாவது ஆயிரக்கணக்கில் யூபாக்டீரியா இருக்குங்க. யூபாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ பாக்டீரியானாலும் யூபாக்டீரியானாலும் ஒண்ணுதான். தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் த ரிஜிட் செல் வால். அதாவது இந்த யூபாக்டீரியா எப்படி இருக்கும்னா அதோட செல் வால் வந்து ரிஜிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்ட் இஃப் மொட்டைல் எ ஃபிளெஜலம். அதாவது மொட்டைல் அப்படின்னா என்னன்னா அந்த செல் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதா மொட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மொட்டைல் செல்லா இருந்தது அப்படின்னா அதுல ஃபிளெஜலம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். thin long hair like structure வந்து இருக்கும். ஓகே, the cyanobacteria also referred to as blue green algae. cyanobacteriaவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா blue green algae அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? have chlorophyll A similar to green plants. green plantsல இருக்கிற மாதிரி இந்த cyanobacteriaல பாத்தீங்கன்னா chlorophyll A அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இருக்கும். and are photosynthetic autotrophs அப்படின்னு சொல்றாங்க. photosynthetic autotrophsனா அப்படின்னா என்னப்பா? autotrophனா தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரிச்சுக்கிறவங்க. photosynthesis அப்படிங்கிறது லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது. ஏன்னா இதுல தான் chlorophyll A இருக்கு. ஓகே, the cyanobacteria வந்து எப்படி இருக்கும்னா is a unicellular. இது வந்து யூனிசெல், ஒரே ஒரு செல் தாங்க. கொலோனிக்கல் ஆர் filamentous. கொலோனிக்கலாவும் இருக்கலாம் இல்லனா இப்படி filamentous-ஆவும் இருக்கலாம். and also இந்த cyanobacteria எங்க வாழும்னு பாத்தீங்கன்னா fresh water, நல்ல தண்ணியிலயும் வாழும். marine ஆர் terrestrial algae-ஆவும் இருக்கும். அதாவது fresh water-லயும் வாழும், கடல்லயும் இருக்கும். and also நிலப்பரப்புல ஒரு algae-ஆவும் வளருது. அதாவது பாசி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, the colonies are generally surrounded by gelatinous sheath. இப்போ இதாங்க இந்த colonies பாத்தீங்க அப்படின்னா which is surrounded by இதான் gelatinous sheath அப்படின்னு சொல்றாங்க. gelatinous sheath. ஓகே, எதுக்கு இந்த gelatinous sheath ன்னு பார்க்கலாமா? they often form blooms in polluted water bodies. அதாவது நீங்க நிறைய நீர்நிலைகளை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அழகா ஒரு கிரீன் கலர் போர்வை போத்துன மாதிரி இருக்கும். அப்படியே கிரீன் கலர்ல ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனோபாக்டீரியாங்கிற ப்ளூ கிரீன் ஆல்கையா தான். அதாவது பொல்யூஷனான ஒரு வாட்டர் பாடிஸ்ல ப்ளூம்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரீன் கலர் ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கும். என்டையர் அந்த தண்ணி ஃபுல்லாவுமே இருக்கும். அதான் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம் கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன் ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் ஹெட்ரோசிஸ்ட். அதாவது சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அனபினா. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுல உள்ள இந்த ஹெட்ரோசிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைனோபாக்டீரியா? நாஸ்டாக் அண்ட் அனபினா. ஓகே, நெக்ஸ்ட் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா oxidize various inorganic substances. அதாவது ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்னா என்ன? நம்ம ரெண்டு படிச்சோம். ஒன்னு போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக், இன்னொன்னு வந்து ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக். போட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறது என்ன? குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது. இப்போ ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட்ஸ் அண்ட் அமோனியா. இந்த நைட்ரேட் அமோனியா அதெல்லாம் அது யூஸ் த ரிலீஸ்டு எனர்ஜி for the ATP production. அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஆன நைட்ரேட்ஸ் அமோனியா இதை ஆக்சிடைஸ் பண்ணி ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. they play a great role in recycling nutrients. அதாவது நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுது இந்த ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்.
they play a great role in recycling nutrients. Nutrients ஓட recyclingல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹீமோசிந்தெடிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. என்னென்ன நியூட்ரியன்ஸை ரீசைக்ளிங் பண்ணுது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், சல்ஃபர். இதோட ரீசைக்ளிங்க்கு இந்த ஹீமோசிந்தெடிக் ஆட்டோட்ரோபிக் வந்து யூஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா. ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா ஆர் மோஸ்ட் abundant in nature. நேச்சர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. The majority are decomposers. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது டீகம்போசரா தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டீகம்போசர் அப்படின்னா என்னப்பா? மக்குறது, அதாவது மக்க செய்யுது. இறந்த உயிரினங்கள் லிவிங் ஆர்கானிசம்ஸை மண்ணோட மண்ணா மக்குறது தான் டீகம்போசர்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆகுது. Many of them have significant impact on human affairs. Human affairsனா மனிதர்களுடைய நெருங்கிய தொடர்பு வந்து வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் they are helpful in making curd from the milk. மில்க் வந்து கர்டா மாத்துறது ஒரு பாக்டீரியா தான், லாக்டோபேசிலஸ். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தயார் பண்றதும் பாக்டீரியா தான். அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இன் லெகுமினஸ் பிளான்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இந்த லெகுமினஸ் ரூட்ஸ்லையும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சம் ஆர் பேத்தோஜன்ஸ். இப்போ பாக்டீரியா மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா மட்டும் இருக்காது. டீகம்போசர்ஸ், ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம இது வந்து பேத்தோஜன்ஸ் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சம் ஆர் பேத்தோஜன் காசிங் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பேத்தோஜனா இருக்கும். அண்ட் ஆல்சோ கிராப்ஸ் அப்படின்னா என்ன? இந்த வயல்வெளிகள்ல வளர தாவரங்கள், ஓகே, அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டிசீஸ் காசும் பண்ணுது இந்த பாக்டீரியா. மெயினா என்னென்ன டிசீஸ் கொடுத்துருக்காங்கன்னா காலரா அப்படிங்கிறது என்னப்பா? விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா காலரா வந்து காஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி டைஃபாய்டு அப்படிங்கிறது டைஃபாய்டு ஃபீவர், சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா. டெட்டனஸ் அப்படிங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற பாக்டீரியா டெட்டனஸ் வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ் கேன்கர் வந்து எதுல அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து டிசீஸை காஸ் பண்றது இந்த ஜாந்தோமஸ் சிட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியா. ஆர் வெல் நோன் டிசீஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. இது வந்து கேட்பாங்கப்பா. பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், சிட்ரஸ் கேன்கர். ஓகே, நெக்ஸ்ட் பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன்ஸ். பாக்டீரியா வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பை ஃபிஷன் அப்படிங்கிறது இந்த 2.3ல வந்து காமிச்சிருக்கு. ஃபிகர் 2.3ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷன்னா என்ன? ஒரு பாக்டீரியா நடுவில் இப்படியே வந்து பிரிஞ்சு இன்னொரு பாக்டீரியா வந்து கொடுக்கறது, இதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ரொம்ப ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இல்லாத சமயத்தில் பாக்டீரியா வந்து என்ன கொடுக்கும்னா ஸ்போர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அது மூலமாக இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை ஷார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பை அடாப்டிங் எ பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு த அனதர். அதாவது ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸும் பாக்டீரியா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாங்க. மைக்கோபிளாஸ்மா ஆர் ஆர்கானிசம்ஸ் that completely lack cell wall. அதாவது கம்ப்ளீட்லி செல் வால் இல்லாத பாக்டீரியா, கம்ப்ளீட்டா செல் வால் இல்லாத பாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா. தே ஆர் த ஸ்மாலஸ்ட், இருக்கிறதுலே த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. அண்ட் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் இல்லாமையே வந்து மைக்கோபிளாஸ்மா உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. மெனி மைக்கோபிளாஸ்மா ஆர் பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதாவது நிறைய மைக்கோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா டிசீஸ் தான் காஸ் பண்ணும் அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும். இப்போ அனிமல்ஸ்ல என்ன டிசீஸை காஸ் பண்ணும் நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா நிமோனியா வந்து காஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வேர்ல்ட்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா விச் லேக் செல் வால் அண்ட் ஆல்சோ இட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. protista kingdom all single cell eukaryotes, அதாவது ஒரு செல் இருக்கக்கூடிய யூகேரியாட்ஸ்னா நமக்கு நல்லா தெரியும் நியூக்ளியர் மெம்பரேனும் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கிறதா யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரொட்டஸ்டாவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. பட் த பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன், அதாவது இதோட பவுண்டரிஸ் வந்து வெல் டிஃபைன் பண்ணப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பிளான்ட்ஸ் மட்டும்தான், யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் மட்டும்தான் இதில் வச்சிருப்பாங்க, யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பாங்கன்னு இல்லை, எல்லாமே வச்சிருக்காங்க. ஓகே, வாட் மே பி photosynthetic protestan to one biologist may be a plant to another. அதாவது photosynthetic பண்ணக்கூடிய ஒரு protestanum சில biologist என்ன சொல்லுவாங்கன்னா plant அப்படின்னு சொல்லுவாங்க. In this book we include, இதுல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chrysophytes, dinoflagellates, euglenoids, slime molds and protozoans. இதுதான் இந்த அஞ்சும் தான் protesta கீழே இந்த புக்ல நம்ம படிக்க போறோம். ஓகே, members of protesta. protestaவோட members are primarily எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா aquatic, தண்ணியில தாங்க இருப்பாங்க. The
kingdom forms a link with others dealing with plants. இந்த kingdom மூலமா மத்ததோட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Especially plants, animals, fungi இது எல்லாத்தோடையும் இதுக்கு லிங்க் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. Being eukaryotes இது eukaryotes இருக்கிறதுனால the protestant cell body contains a well defined nucleus இருக்கும் and other membrane bound organelles எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. Some have flagella. சில protista பாத்தீங்கன்னா flagella இருக்கும், சிலது பாத்தீங்கன்னா flagella or cilia இருக்கும். Protista reproduce asexually reproduce பண்ணும் and also sexually reproduce பண்ணுது by a process involving cell fusion and zygote formation மூலமா சில protista பாத்தீங்க அப்படின்னா sexually reproduce பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Protistaல first protista என்னன்னு பாத்தீங்கன்னா chrysophytes. This group includes இதுல என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா diatoms அடுத்து golden algae அத desmids அப்படினு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படினாப்பா they are found in fresh water நல்ல தண்ணியிலயும் இருக்கும் as well as marine environments அதாவது கடல்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. They are microscopic structure தான் and float passively in water current. plankton அப்படிங்கிறதுனாலே வந்து plankton அப்படினா வாட்டர்ல அப்படியே மூவ் ஆகுறது அதான் plankton அப்படினு சொல்லுவாங்க. ஈஸியா வந்து வாட்டர் கரண்ட்ல அழகா மிதந்துட்டு மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். most of them are photosynthetic. most of them இது வந்து photosynthetic-ஆ இருக்கும். in diatoms அதாவது diatoms form of chrysophytes இருக்குல the cell walls form the two thin overlapping cells. அதாவது diatoms ஓட cell wall பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே வந்து ஓவர்லாப் பண்ற மாதிரி இருக்கும் அதோட cell wall. அதாவது இங்க ஒரு cell wall இங்க உள்ள ஒரு cell wall இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ரெண்டுமே ஓவர்லாப் பண்ற மாதிரி இருக்கும். the walls are embedded with cell wall. அந்த cell walls form two thin overlapping cells. ரெண்டுமே overlapping cells வந்து இருக்கும் which put together as a soap box. ஒரு soap box இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப soap boxல பாத்தீங்கன்னா கீழ உள்ள box இப்படி இருக்கும், அதுக்கு மேல உள்ள box வந்து இப்படி இருக்கும்ல. இந்த மாதிரி தான் இந்த diatoms ஓட cell wall இருக்கும் அப்படினு சொல்றாங்க. the walls are embedded with the silica. அதோட cell wallsல பாத்தீங்க அப்படினா silica அப்படிங்கிறது embedded-ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இதோட wallsல silica embedded. okay. next and thus the walls are indestructible. அதனால அந்த walls வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து உடையாது. okay. thus diatoms have left behind. இந்த diatoms அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படினா large amount of cell wall deposits in their habitat. அப்ப இந்த cell wall depositsலாம் அது வாழக்கூடிய இடத்துல அப்படியே deposit ஆயிரும் அப்படினு சொல்றாங்க. okay. this accumulation over billion of years. இப்படி cell wall deposition பாத்தீங்கன்னா billion of years அப்படியே விட்டுட்டாங்கன்னா is referred to as அது தான் வந்து எதா ஃபார்ம் ஆயிருக்கும்னா diatomaceous earth அப்படினு சொல்றாங்க. ஓகே. being gritty இது வந்து நல்ல ஜொலிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். being gritty this soil is used in polishing. அதாவது இந்த மண்ணை வந்து நம்ம எடுத்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படினா polish பண்றதுக்கு and also filtration of oils and syrups இதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு இத பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க diatomaceous earth. ஓகே. diatoms are chief producers of the ocean. இது important NEET point of view question. அதாவது oceansல chief producer of the ocean என்ன அப்படினு பாத்தீங்கன்னா diatoms தான். Protistaங்கிற kingdom all single cell eukaryotes அதாவது ஒரு செல் இருக்கக்கூடிய eukaryotes நமக்கு நல்லா தெரியும் membrane bound organelles இருக்கிறதா eukaryotes அப்படினு சொல்லுவோம். அதெல்லாம் protistaவுல கொண்டு போய் வச்சிட்டாங்க. but the boundaries of this kingdom are not well defined. அதாவது இதோட boundaries வந்து well defined பண்ணப்படல அப்படினு சொல்றாங்க. அதாவது இது plants மட்டும் தான் unicellular plants மட்டும் தான் இதல வச்சிருப்பாங்க. unicellular animals மட்டும் தான் வச்சிருப்பாங்கன்னு இல்ல எல்லாமே வச்சிருக்காங்க. okay. what may be photosynthetic protestan to one biologist may be a plant to another. அதாவது photosynthetic பண்ணக்கூடிய ஒரு protestanum சில biologist என்ன சொல்வாங்கன்னா plant அப்படினு சொல்வாங்க. in this book we include இதுல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chrysophytes, dinoflagellates, euglenoids, slime molds and protozoans. இதுதான் இந்த அஞ்சும் தான் protista கீழ இந்த bookல நம்ம படிக்க போறோம். okay. members of protista ஓட members are primarily எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா aquatic தண்ணில தாங்க இருப்பாங்க. the kingdom forms a link with others dealing with plants. இந்த kingdom மூலமா மத்ததோட லிங்க் இருக்கு அப்படினு சொல்றாங்க. especially plants, animals, fungi இது எல்லாத்தோடையும் இதுக்கு லிங்க் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. being eukaryotes இது eukaryotes இருக்கிறதுனால the protestant cell body contains a well defined nucleus இருக்கும் and other membrane bound organelles எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. some have flagella
சில protista பாத்தீங்கன்னா flagella இருக்கும் சிலது பாத்தீங்கன்னா flagella or cilia இருக்கும் protista reproduce asexually reproduce பண்ணும் and also sexually reproduce பண்ணுது by a process involving cell fusion and zygote formation மூலமா சில protista பாத்தீங்க அப்படினா sexually reproduce பண்ணும் அப்படினு சொல்றாங்க protista first protista என்னன்னு பாத்தீங்கன்னா chrysophytes this group includes இதுல என்னென்ன include பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா diatoms அடுத்து golden algae அத desmids அப்படினு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படினாப்பா they are found in fresh water நல்ல தண்ணியிலயும் இருக்கும் as well as marine environments அதாவது கடல்லயும் இருக்கும்னு சொல்றாங்க they are microscopic structure தான் and float passively in water current plankton அப்படிங்கிறதுனாலே வந்து plankton அப்படினா வாட்டர்ல அப்படியே மூவ் ஆகுறது அதான் plankton அப்படினு சொல்லுவாங்க ஈஸியா வந்து வாட்டர் கரண்ட்ல அழகா மிதந்துட்டு மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் most of them are photosynthetic most of them இது வந்து photosynthetic-ஆ இருக்கும் in diatoms அதாவது diatoms form of chrysophytes இருக்குல the cell walls form the two thin overlapping cells அதாவது diatoms ஓட cell wall பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே வந்து overlap பண்ற மாதிரி இருக்கும் அதோட cell wall அதாவது இங்க ஒரு cell wall இங்க உள்ள ஒரு cell wall இருக்குன்னு வெச்சுக்கோங்க ரெண்டுமே overlap பண்ற மாதிரி இருக்கும் the walls are embedded with cell wall the cell walls form two thin overlapping cells ரெண்டுமே overlapping cells வந்து இருக்கும் which put together as a soap box ஒரு soap box இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப soap boxல பாத்தீங்கன்னா கீழ உள்ள box இப்படி இருக்கும் அதுக்கு மேல உள்ள box வந்து இப்படி இருக்கும்ல இந்த மாதிரி தான் இந்த diatoms ஓட cell wall இருக்கும் அப்படினு சொல்றாங்க the walls are embedded with the silica அதோட cell wallsல பாத்தீங்க அப்படினா silica அப்படிங்கிறது embedded-ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க இதோட wallsல silica embedded okay next and thus the walls are indestructible அதனால அந்த walls வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து உடையாது okay thus diatoms have left behind இந்த diatoms அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படினா large amount of cell wall deposits in their habitat அப்ப இந்த cell wall depositsலாம் அது வாழக்கூடிய இடத்துல அப்படியே deposit ஆயிரும் அப்படினு சொல்றாங்க okay this accumulation over billion of years இப்படி cell wall deposition பாத்தீங்கன்னா billion of years அப்படியே விட்டுட்டாங்கன்னா is referred to as அது தான் வந்து எதா ஃபார்ம் ஆயிருக்குனா diatomaceous earth அப்படினு சொல்றாங்க ஓகே being gritty இது வந்து நல்ல ஜொலிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் being gritty this soil is used in polishing அதாவது இந்த மண்ணை வந்து நம்ம எடுத்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படினா polish பண்றதுக்கு and also filtration of oils and syrups இதெல்லாம் filter பண்றதுக்கு இத பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க diatomaceous earth okay diatoms are chief producers of the ocean இது important NEET point of view question அதாவது oceansல chief producer of the ocean என்ன அப்படினு பாத்தீங்கன்னா diatoms தான் okay dinoflagellates these organisms are mostly marine இது எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா marine கடல்ல தான்ப்பா இருக்கும் and photosynthetic சிலது வந்து photosynthetic-ஆவும் இருக்கும் அப்படினு சொல்றாங்க they appear yellow green brown blue or red கலர்ல இருக்கும் depending of the main pigments present in their cells அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய pigments பொறுத்து அது என்னென்ன கலர்ல இருக்கும்னு பாருங்க yellow கலர்ல இருக்கும் green கலர்ல இருக்கும் brown கலர்ல இருக்கும் and also blue or red கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க the cell wall has stiff cellulose plates இதோட cell wall பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெளியில stiff-ஆன இந்த cellulose platesல made up of ஆயிருக்கும் and their outer surfaceல most of them have two flagella பெரும்பாலும் அதுல வந்து ரெண்டு flagella இருக்கும்பா one lies at longitudinally இப்ப நீங்க பாக்குறீங்களா longitudinal நல்லா பெருசா நீளமா இருக்குறது longitudinal-ஆ இருக்கும் and other பாத்தீங்கன்னா transversely அப்படினா horizontally அதாவது இந்த furrow between the cell wall plates அதாவது இந்த cell wall platesக்கு நடுவுல furrow அப்படினா ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குல இத சுத்தியும் இன்னொரு அப்படியே encircle பண்ணி இருக்கும் அப்படினு சொல்றாங்க அப்ப two flagella இருக்கும் very often red color flagellates க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா goniolax அப்படினு சொல்றாங்க undergo such rapid multiplication that they make the sea appear red tides அதாவது சில நாடுகள்ல பாத்தீங்க அப்படினா சில நேரத்துல கடல் வந்து நல்ல ரெட் கலர்ல தெரியும் அந்த இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா red tides அப்படினு சொல்லுவாங்க அது எதனால வருது அப்படினு பாத்தீங்கன்னா goniolax அப்படிங்கற red dinoflagellates ஓட rapid multiplication-னால தான் வருது இது வந்து NEET point of view-ல கேட்பாங்க goniolax தான் வந்து red
peptides வந்து ஃபார்ம் பண்றது. அப்போ the toxins released by such large numbers, அப்படி toxins வந்து large number ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா may even kill other marine animals such as fishes. நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், fish வந்து கடல்ல அப்படியே செத்து மிதக்குது அப்படின்ட்டு. Phthalates ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின்ஸ்னால தான் marine animals வந்து அப்படி சாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, euglenids. Euglenids, majority of them are freshwater organisms. Euglenids எங்கப்பா இருக்கும்? freshwaterல தான் இருக்கும். Found in stagnant water, அதாவது தேங்கின தண்ணி, அதுல தான் வந்து euglenids இருக்குன்னு சொல்றாங்க. Instead of a cell wall, இதுக்கு வந்து ப்ராப்பரான செல் வால் இல்ல. They have a protein rich layer called pellicle. அதாவது இதோட outer surfaceல பாத்தீங்க அப்படின்னா which is made up of protein rich layer. இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா pellicle அப்படின்னு சொல்றாங்க. Okay, which makes their body flexible. இந்த pellicle layer தான் இதோட பாடியை flexible-ஆ வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, they have two flagella. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு flagella இருக்கும்பா. ஒன்னு the short flagella and a long one. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டடா இருக்கும், இன்னொன்னு வந்து லாங் flagella ஒன்னு இருக்கும். ஓகே, though they are photosynthetic, இது வந்து photosynthetic பண்ணாலும் in the presence of sunlight, sunlightல இருக்கும்போது இது photosynthesis பண்ணும் euglenids. When deprived of sunlight, deprived னா sunlight இல்லாத நேரத்துல, they behave like a heterotrophs. sunlight இல்ல அப்படின்னா இது heterotroph-ஆ ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். by predating on the other organisms, மத்த organisms பிடிச்சு சாப்பிடுறது மூலமா இது heterotrophs-ஆ மாறிடும். Interestingly, the pigments of euglenids, euglenidoட இந்த pigment கலர் இருக்குல்ல, are identical to those present in the higher plants. higher plantsல இருந்தாலும் அதை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் euglenidsக்கு வந்து ரொம்ப சிம்பிள், நேம்லயே இருக்கு euglena. ஓகே, இது euglenids பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு flagellates, ஒன்னு வந்து லாங், இன்னொன்னு வந்து ஷார்ட்டடா இருக்கும். இதோட செல் வால் வந்து which is made up of pellicle, so இது வந்து பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கும். இதோட பிக்மெண்ட் இருக்கிறதுனால இத ஹையர் பிளான்ட்ஸ்ல ஈஸியா நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா euglena, சன்லைட் இருந்தா ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும், சன்லைட் இல்ல அப்படின்னா ஹெட்டரோட்ரோப்ஸா ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் slime molds. slime molds are saprophytic protist அப்படின்னு சொல்றாங்க. saprophytic protistனா என்ன? dead or decay matterல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவங்கள saprophytes அப்படின்னு சொல்லுவாங்க. the body moves along decayed twigs and leaves engulfing the organic material. அதாவது இதோடைய பாடி பாத்தீங்க அப்படின்னா decaying twigs, twigsனா என்ன? ஒரு இறந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், இறந்த லீவ்ஸ், அதை வந்து நல்ல என்கல்ஃப் பண்ணி அதோட ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ், அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் வரும்போது they form an aggregations called plasmodium. plasmodium அப்படின்னா என்னன்னா, இதோட சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது இப்படி ஒரு ஸ்லைம் மோல்ஸ் இருக்குன்னா இதுக்கு மேல இன்னொன்னு அக்ரிகேட் ஆகும், இதுக்கு மேல இன்னொன்னு அக்ரிகேட் ஆகும், இப்படியே இதுக்கு மேல 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 காயின் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, which may grow spread over several feet. இது வந்து feet வரைக்கும் இது ஹைட்டா அடுக்கி வச்ச மாதிரி வளரும். இது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல வரும்போது the plasmodium differentiates and form fruiting bodies. fruiting bodies அப்படிங்கிறது இதுல இருந்து ஒரு வளர்ந்த அமைப்பு, இதை தான் fruiting bodies ன்னு சொல்றோம். unfavorable conditionsல ஒரு fruiting bodies ஃபார்ம் பண்ணிரும், which bears the spores at their tips. இந்த fruiting bodyயோட டிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, the spores possess true walls. இந்த ஸ்போர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்போர் which possess true walls வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. they are extremely resistant and survive for many years. அதாவது unfavorable conditions வரும்போது என்னாச்சு, fruiting body ஃபார்ம் பண்ணுச்சு, அதுல உள்ள ஸ்போர் பாத்தீங்கன்னா நல்ல ரிஜிடான செல் வால் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ்லயும் அந்த ஸ்போர் வந்து லைவா, அதாவது வந்து உயிரோட பாதுகாத்துக்கிறதுக்காக. The spores are dispersed by air currents. ஸ்போர் வந்து எது மூலமா டிஸ்பர்ஸ் ஆகும் கேட்பாங்க, ஏர் கரண்ட்ஸ் மூலமா, அதாவது காத்துல தான் அந்த ஸ்போர் வந்து டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் protozoans. all protozoans are heterotrophs. எல்லா protozoan பாத்தீங்கன்னா அதோட mode of nutrition எது? heterotrophs. and live as predators. predators-னா என்ன? மத்த உயிரினங்களை பிடிச்சு சாப்பிடுறது. or parasite, மத்த உயிரினங்களை சார்ந்து வாழ்றது. they are believed to be primitive relatives of animals. அதாவது animals-ஓட relatives அப்படின்னு சொல்றாங்க. there are 4 major group of protozoan. protozoan வந்து 4 குரூப்பா பிரிக்கிறாங்கப்பா. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா amoeboid protozoan. amoeboid protozoan-னா என்ன? these organism live in fresh water. எங்கெங்க இருக்கும்? நல்ல தண்ணியில இருக்கும், கடல் தண்ணியில இருக்கும், and also moist soil-ல இருக்கும். they move and capture.
move and capture their prey by putting out pseudopodia or false feet. இது எப்படி வந்து ஒரு prey populations வந்து predation பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா by forming the pseudopodia. எப்படி அமீபா வந்து pseudopodia form பண்ணி ஒரு organisms வந்து engulf பண்ணுதுல அந்த மாதிரி வந்து pseudopodia form பண்ணி இது engulf பண்ணும் அப்படினு சொல்றாங்க. ஓகே, marine forms have silica. அதாவது எப்படி diatomaceous எர்த்ல பாத்தீங்கன்னா silica அதோட வால்ல embedded-ஆ இருக்கும்ல அதே மாதிரி இதோட marine forms of amoeboid protozoan வந்து silica cells வந்து அதோட சர்ஃபேஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப silica ரெண்டு இடத்துல இந்த சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு பாத்தீங்க அப்படினா diatomaceous earthோட செல் வால்ல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா marine animals amoeboid protozoansல இருக்கும். Some of them such as endamoeba are parasites. அதாவது இத நம்ம என்ன சொல்றோம், predator-ஆவோ ஆக்ட் ஆகுது, parasite-ஆவோ ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம்ல. predator-க்கு எக்ஸாம்பிள் தான் இத சொல்லிட்டாங்க. அமீபா மாதிரி pseudopodia ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் parasite-ஆ எது வந்து ஆக்ட் ஆகும் அப்படினா எக்ஸாம்பிள் ஃபார் protozoansல endamoeba வந்து is a parasitic form சொல்றாங்க. endamoeba என்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுனா endamoeba histolytica அதாவது amoebiasis அப்படிங்கற டிசீஸ் வந்து காஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா flagellated protozoan அதாவது அந்த protozoanல பாத்தீங்க அப்படினா flagella வந்து அதோட வால்ஸ்ல வந்து இருக்கும். Okay, the members of this group are either free living அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னாப்பா ஆட்டோட்ரோப்ஸ் அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறவங்க தான் ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் parasitic மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்றதா இருக்கும். We have the flagella. ஆமா பேர்லயே இருக்கு flagellated protozoan. The parasitic forms cause disease such as என்ன டிசீஸை வந்து காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parasitic formல இருக்கக்கூடிய flagellated protozoan sleeping sickness. Example trypanosoma அப்படிங்கிறது sleeping sickness which is caused by parasitic form of flagellated protozoan அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ciliated protozoan என்ன, protozoan உடைய வால்ல சுத்தியும் பாத்தீங்க அப்படினா அதுல cilia வந்து engulfed ஆயிருக்கும். ciliaனா என்ன, is a small hair like structure. அதோட வால்ஸ்ல ஃபுல்லா இருக்குது cilia. இது எங்க இருக்கும்பா, they are aquatic தண்ணியில இருக்கும் and actively moving organism because of the presence of thousands of cilia. இது ஆக்டிவா மூவ் ஆகும் ஏனா இதோட cilia இருக்கிறதுனால. they have a cavity or gullet அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன ஓபனிங் மாதிரி இருக்கும். cavity அப்படினா குழி மாதிரி. gullet அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா gullet that opens to the outside of the cell surface. இந்த செல் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த gullet மாதிரி வந்து ஓபன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க gullet. Okay, the coordinated movement of the rows of the cilia. இப்ப இந்த சிலியாவோட coordinated movement ஒருங்கிணைந்த அந்த movement வந்து என்ன பண்ணுனா causes the water laden with food to be stirred into the gullet. அதாவது இப்ப வாட்டர்ல இந்த சிலியாவோட coordination movement என்ன ஆகும்னா ஃபுட்டை வந்து ட்ராப் பண்ணி இந்த கல்லட்குள்ள வந்து போட்டுரும். எக்ஸாம்பிள் ஃபார் ciliated protozoanக்கு என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா paramecium is an example for ciliated protozoan. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோசோன்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, it is one of the type of protozoans. This includes diverse organisms that have an infectious spore-like stage in their life cycle. அதோட life cycle-ல பாத்தீங்கன்னா spore மாதிரி ஒரு infectious stage வந்து இருக்கும். The most notorious is plasmodium. அதாவது plasmodium தான் most notorious form. அதாவது malarial parasite. அததான் plasmodium சொல்றோம், which causes malaria. A disease which has a staggering effect on human population. அதாவது plasmodium vivox, plasmodium malaria and plasmodium falciparum அப்படின்ட்டு நிறைய டைப் இருக்கு. அந்த plasmodium ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போரோசோன்ஸ் அதாவது மஸ்கிட்டோல இருந்து அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் மூலமா தான் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ஃபங்கை கிங்டம் பார்க்கலாம். The fungi constitute a unique kingdom of heterotrophic organisms. அதாவது ஃபங்கை வந்து ஒரு தனித்துவமான கிங்டம், எஸ்பெஷலி வந்து ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ்ல சொல்றாங்க. They show a great diversity in morphology and habitat. அதாவது அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிலையும் அது வாழக்கூடிய இடத்துலையும் கிரேட் டைவர்சிட்டி அதாவது நிறைய பன்முகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. You must have seen fungi on your moist bread. அதாவது நம்ம ஈரப்பதம் இருக்கக்கூடிய நம்ம பிரெட், rotten fruits பழுத்த பழங்கள்ல நம்ம ஃபங்கை வந்து பார்த்திருப்போம். The common mushroom you eat and toadstools. காமன் மஷ்ரூம் அப்படிங்கிறது ரெகுலரா நம்ம மஷ்ரூம் சமைச்சு சாப்பிட்றோம்ல அது, அண்ட் ஆல்சோ toadstools அப்படிங்கிறது பாய்சனஸ் மஷ்ரூம் பா ஆர் ஆல்சோ ஃபங்கை. இந்த மஷ்ரூம்லாம் வந்து தான் ஃபங்கை அப்படின்னு சொல்றாங்க. மாய்ஸ்ட் பிரெட்ல நமக்கு பிரெட் அப்படியே லெஃப்ட் ஓவர் விட்டுருங்க ஒரு வாரம், அதுக்கு மேல ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கலாம், அது ஃபங்கை. பழுத்த பழங்கள்ல
பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறது ஃபங்கை. அண்ட் ஆல்சோ மஷ்ரூமும் ஃபங்கை தான். டாட்ஸ்டூல்ஸ் பாய்சனஸ் மஷ்ரூமும் ஃபங்கை தான். அப்போது ஒயிட் ஸ்பாட்ஸ் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ், அதாவது கடுகு செடியில் அதோட லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கார்டனில் நிறைய பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிற செடியில் கூட இருக்கும். ஆர் டியூ டு அதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் ஃபங்கைஸ்னால தான் வருது. சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை, சிலது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஈஸ்ட்னா என்னப்பா, ஆர் யூஸ் டு மேக் பிரெட் அண்ட் பியர். பிரெட்டும் பியரும் மேக் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் அ யூனிசெல்லுலார் ஃபார்ம் ஆஃப் ஃபங்கை தான். ஓகே, அதர் ஃபங்கை காஸ் டிசீஸ். ஃபங்கை வந்து நிறைய டிசீஸ் வந்து காஸ் பண்ணும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில். அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன டிசீஸை காஸ் பண்ணுன்னா, வீட்டில் காஸ் பண்ணுற டிசீஸை ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் காஸ்ட் பை என்ன டைப் ஆஃப் ஃபங்கைனா பக்ஷீனியா அப்படிங்கிற ஃபங்கை வீட், அதாவது கோதுமை செடியில் ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சம் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். சில ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. டிசீஸும் காஸ் பண்ணும் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கவும் பயன்படுது. என்ன ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்க. அடுத்து ஃபங்கை ஆர் காஸ்மோபாலிட்டன் அண்ட் அக்கர் இன் ஏர். எல்லா இடத்துலையும் இருக்குங்க. எங்கே இருக்கும்? ஏரில் இருக்கும், காற்றுல இருக்கும், தண்ணியில் இருக்கும், சாயில் நிலத்தில் இருக்கும், அண்ட் அனிமல்ஸில் இருக்கும், அண்ட் பிளான்ட்ஸில் இருக்கும். எவ்ரிவேர் தே ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்ம். எந்த இடத்துல அது மோஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஏற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து வார்மாக இருக்கணும், ஹியூமிட் பிளேஸாக இருக்கணும். அந்த இடத்துல தான் ஃபங்கை வந்து நல்லா வளரும். ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் ஒய் வி கீப் ஃபுட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர்? நீங்கள் எப்போயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா, ஏன் நம்ம ஃபுட்டு எல்லாமே வந்து காய்கறி பழங்கள்லாம் வந்து ஏன் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம் அப்படின்ட்டு? எஸ், ஏன் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோன்னா ஃபங்கை வந்து க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ் தான் தேவை. ஆனால் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும்ல, ஸோ தட் அங்கே வந்து ஃபங்கை வந்து க்ரோ ஆகாது. எஸ், இஸ் டு ப்ரிவென்ட் ஃபுட் ஃப்ரம். ஏன் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம் அப்படின்னா prevent food from going bad. ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. எதுக்கு? டியூ டு பாக்டீரியா ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஃபுட் மெட்டீரியலை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபுட்டை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The exception of yeast. ஈஸ்ட்டை தவிர which are unicellular. ஏன் எக்ஸப்ஷன் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க? ஈஸ்ட் மட்டும் தாங்க யூனிசெல்லுலார். ஃபங்கை ஆர் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா நூலாக இருக்கும். இப்போ நம்ம their bodies consist of long slender thread like structures called hyphae. அதாவது அந்த நூலாக இருக்குல்ல, அதோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங்காக இருக்கும், ஸ்லெண்டர் ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னாப்பா ஹைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. hyphae. The network of hyphae is known as mycelium. இப்போ நிறைய hyphae இந்த மாதிரி thread like structureலாம் சேர்ந்தது தான் mycelium அப்படின்னு சொல்லுவோம். Some hyphae are continuous tubes filled with multinucleated cytoplasm. சில hyphae பார்த்தீங்க அப்படின்னா இப்படி hyphae வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட். இப்படி hyphae வந்து இருக்கு அப்படின்னா which is multinucleated. ஃபுல்லாக வந்து நியூக்ளியஸ் வந்து இது ஃபுல்லாக இருக்கும். எஸ், மல்டிநியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை ஜீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னா இந்த ஹைஃபே விச் இஸ் ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ்ட் வித் நியூக்ளியஸ் வந்து என்க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஜீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஹாவ் செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ் இன் தேர் ஹைஃபே. The cell walls of fungi are composed of chitin on polysaccharide. அதாவது இப்போ xenocytic hyphae என்னப்பா? The hyphae which is enclosed full of nucleus இருந்ததுன்னா xenocytic hyphae. சில hyphaeல இந்த மாதிரி நடுவில் கிராஸ் வால்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபங்கையோட செல் வால் இருக்குல்ல which is made up of chitin and polysaccharide ஃபங்கையோட செல் வால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக்னா என்ன? மற்ற ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க. எஸ், அண்ட் அப்சர்வ் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் டெட் சப்ஸ்ட்ரேட்ஸ். அதாவது டெட் சப்ஸ்ட்ரேட்ஸில் இருந்து ஆர்கானிக் மேட்டரை எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஹெட்ரோட்ரோபிக். ஹென்ஸ் ஆர் கால். இப்போ டெட் மேட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறத சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் தட் டிபெண்ட் ஆன் லிவிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால் பாராசைட்ஸ். அதாவது லிவிங் பிளான்ட்ஸையோ லிவிங் அனிமல்ஸையோ சார்ந்து இருக்கிறத பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே கேன் ஆல்சோ லிவ் அஸ் சிம்பயாட்ஸ். சிம்பயாட்ஸ் அப்படின்னா என்ன?
in association with algae as lichens. algaeயோட சேர்ந்து இப்ப ஃபங்கையும் ஆல்கையும் சேர்ந்தது தான் நமக்கு lichens அப்படினு நம்ம சொல்லுவாங்க. yes, and with roots of higher plants as mycorrhiza. mycorrhizaவா இருந்து அந்த ரூட்டுக்கு வந்து தேவையான nutrients and nitrogen வந்து fix பண்ணி கொடுக்குங்க இந்த ஃபங்கை. next, reproduction in fungi can takes place by vegetative means. vegetative means na enna? fragmentation, fission and budding. இது மூலமா vegetative organs na என்னப்பா? root, stem, leaf அப்படினு நம்ம சொல்லுவோம். அப்ப vegetative reproductions மூலமா reproduce வந்து பண்ணும் fungi, especially fragmentation, fission and budding. and asexual reproductions வந்து fungi எப்படி பண்ணுனா by spores மூலமா பண்ணுது அப்படினு சொல்றாங்க. மூலமா reproduce பண்ணுதுல அந்த ஸ்போர் வந்து எப்படி என்ன சொல்றாங்கன்னா கொனிடியா ஆர் ஸ்பொராஞ்சியோஸ்போர் ஆர் ஜூஸ்போர் அப்படினு சொல்றாங்க. ஸ்போர் வந்து கொனிடியா ஆர் ஸ்பொராஞ்சியோஸ்போர் ஆர் ஜூஸ்போர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஊஸ்போர், அஸ்கோஸ்போர் அண்ட் பெசிடியோஸ்போர். இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து நடக்கும். அதாவது ஃபங்கை பாத்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போர் மூலமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன ஸ்போர் பாத்தீங்கன்னா கொனிடியாஸ்போர், ஸ்பொராஞ்சியோஸ்போர் ஆர் ஜூஸ்போர் மூலமா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா பை ஊஸ்போர், அஸ்கோஸ்போர் அண்ட் பெசிடியோஸ்போர். The various spores are produced in distinct structures called fruiting bodies. இந்த ஸ்போர்ஸ்லாம் வந்து எதுல இருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு fruiting bodiesல இருந்து தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, fruiting bodiesனா என்னப்பா? இப்போ மஷ்ரூம் வந்து இப்படி வளர்ந்துருக்குல்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா fruiting body அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the sexual cycle involves the following steps. இப்போ sexual cycle வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்ல நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்பர் 1, fusion of protoplasm between two motile or non-motile gametes called plasmogamy. அதாவது வந்து plasmogamy நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டு கேமெட்ஸ், மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபங்கைல. அது வந்து மொட்டைலா இருக்கலாம், இல்லைன்னா நான் மொட்டைலா இருக்கலாம். இப்போ இப்படி ஒன்றும் இப்படி ஒரு கேமெட் இப்படி ஒரு கேமெட் இருக்கு அப்படின்னா இனிஷியலா என்ன ஆகும்? ஆஃப் புரோட்டோபிளாசம், அதாவது ரெண்டு கேமெட்டோட புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி அதை வந்து ஃபார்ம் பண்ணும். இதுதான்ப்பா பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியை கால் கேரியோகேமி. கேரியோகேமி அப்படின்னா என்ன? ஒன்ஸ் பிளாஸ்மோகேமி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு நியூக்ளியஸும் நம்மளுக்கு ஃபியூஷன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணிருக்கும் அப்படின்னா கேரியோகேமி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து மியாசிஸ் இன் ஜைகோட் ரிசல்டிங் இன் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். அதாவது இது வந்து ஜைகோட் இப்போ ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஜைகோட் வந்து 2n டிப்ளாய்டா இருக்கும்பா. இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். இப்போ மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் sexual mode of reproduction in the fungus. When a fungus reproduce sexually, ஒரு fungus வந்து sexually reproduce பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப two haploid hyphae of compatible mating types come together. அதாவது two haploid hyphae, ரெண்டு haploid hyphae, இது ஒரு N, இது ஒரு N. Yes, ரெண்டு haploid hyphae வந்து of compatible mating types comes together, பக்கத்துல வரும் and fuse, அதுக்கப்புறம் fuse ஆகும். In some fungi பாத்தீங்கன்னா the fusion of two haploid cells immediately results in the 2n. இப்போ ஒரு n, இங்க ஒரு haploid hyphae இருக்கு, இங்க ஒரு haploid hyphae இருக்குப்பா. இது immediate-ஆ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2n உள்ள ஒரு ஹைஃபேயா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரலாம். அதாவது in some fungus the fusion of two haploid cells immediately results in diploid cells. இமிடியேட்டா நமக்கு diploid cells கொடுக்கலாம். However, in other fungi-னா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ascomycetes and basidiomycetesல பாத்தீங்கன்னா an intervening dikaryotic stage, அதாவது n+n, that is 2 nuclei per cell வந்து occur ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டு கம்பேட்டபிளான ஹைஃபே, ஹாப்ளாய்டு ஹைஃபே ஒன்னா சேர்ந்து டிப்ளாய்டு ஹைஃபே இமிடியேட்டா ஃபார்ம் ஆகலாம். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து 2n, அதாவது n+n, ரெண்டு நியூக்ளியஸும் அப்படியே ஒரே செல்ல இருக்கும். அதாவது இமிடியேட்டா ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகாம அப்படியே இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா டைகேரியான் அப்படின்னு சொல்றாங்க. டைகேரியான் அந்த ஃபேஸ், இந்த ஃபேஸை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா டைகேரியானிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எதுல இருக்கும்? எஸ்பெஷலி அஸ்கோமைசெட்ஸ் அண்ட் பெசிடியோமைசெட்ஸ்ல இருக்கும்.
Okay, later the parental nuclei fuse and the cells become diploid. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இது ரெண்டு ஃபியூஷன் ஆகி நமக்கு வந்து டிப்ளாய்டா மாறிரும் அப்படினு சொல்றாங்க. Okay, the fungi form fruiting bodies in which reduction division occurs leading to formation of the haploid spores. இப்ப இதில இருந்து ஒரு fruiting bodyனா என்ன? ஒரு projections நல்லா இப்படி வளர்ந்திருக்கிற இந்த fruiting body form ஆகி அதுக்கு அப்புறம் நமக்கு haploid spores வந்து form ஆகும் அப்படினு சொல்றாங்க. Okay, the morphology of mycelium na என்னப்பா சொல்லிருக்கோம்? group of hyphae சேர்ந்ததா mycelium. Mode of spore, the morphology of mycelium, mode of spore formation and fruiting bodies forms the basis for the division of kingdom. இந்த fungi kingdom வந்து எதை வச்சு division பண்றாங்க அப்படினா mycelium ஓட morphology, அதுக்கு அப்புறம் spore எப்படி வந்து form ஆகுது அதை வச்சு, அடுத்து வந்து fruiting bodies வந்து எப்படி form ஆகுது, இந்த மூணையும் வச்சு தான் நம்மளுடைய fungi kingdom வந்து again வந்து subdivisions-ஆ பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்க? mycelium, mode of spore formation and fruiting bodies. Okay. Phycomycetes, the members of phycomycetes ஓட members எங்க இருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா found in aquatic habitats, அதாவது தண்ணியில இருக்குங்க. அந்த decaying woodனா பழைய மரங்கள் இருக்கும்ல, அதுல in moist ஈரப்பதம் இருக்க and damp places or as obligate parasites on plants. obligate அப்படினா இங்கிலீஷ் மீனிங் வந்து compulsory அப்படினு அர்த்தம். compulsory-ஆ இது வந்து parasite-ஆ தாங்க இருக்கும் plantsல. the mycelium is aseptate-னா நமக்கு நல்லாவே தெரியும் and cenozoic, அதாவது ஒரு ஹைஃபே வந்து இப்படி இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. ஹைஃபே வந்து மல்டி நியூக்ளியேட்டா ஃபுல்லா வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும், நடுவுல கிராஸ் வால் வந்து இருக்காது. இத தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படினா aseptate அப்படினு சொல்லுவாங்க. otherwise called as cenozoic hyphae அப்படினு சொல்லுவாங்க. aseptic cenozoic hyphae தான் phycomycetes. Okay, next asexual reproduction takes place by zoospore, அதாவது மொட்டைல் ஸ்போரா இருந்தா zoosporeனு சொல்லுவோம். நான் மொட்டைல் ஸ்போரா இருந்ததுனா aplanospore அப்படினு சொல்லுவாங்க. அப்போ asexual reproductions இது மூலமா நடக்குது zoospore and aplanospore. அடுத்து these spores are endogenously produced in sporangium. இந்த spores வந்து எது மூலமா இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படினா sporangiumல இருந்து தான் இந்த spores வந்து ரிலீஸ் ஆகுது. A zygospore is formed by fusion of two gametes, அதாவது ரெண்டு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஷன் ஆகி நமக்கு வர்றது தான் ஜைகோட் அப்படிங்கிறது. அதை தான் ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. these gametes are similar in morphology. இப்போ மேல் கேமெட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல் கேமெட் இருக்கு, ஃபீமேல் கேமெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே சிமிலர் இன் மார்ஃபாலஜி, ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேல் கேமெட்டோ இல்லை ஃபீமேல் கேமெட்டோ ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மைக்கோசைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மியூகார் ஃபிகர் 2.5a, அதாவது 2.5a கொடுத்துருக்கிறது வந்து மியூகார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, அதை பார்ப்போம். ஓகே, இதுதாங்க மியூகார் அப்படிங்கிறது. இது வந்து மியூகார். இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூகார், அடுத்து ரைசோபஸ் ரொம்ப முக்கியங்க. இதுதான் பிரெட் மோல்ட் மென்ஷன் ஏர்லியர், அதாவது பிரெட் மோல்ட். நம்ம பிரெட்டை ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஃபங்கஸ் பேர் என்னன்னா ரைசோபஸ். அடுத்து ஆல்புகோ அப்படிங்கிறது பாராசைட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்ட், அதாவது ஒயிட் ரஸ்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்கோமைசிட்ஸ் காமன்லி நோன் அஸ் சாக் ஃபங்கை, அதாவது சாக் ஃபங்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஸ்கோமைசிட்ஸ். த அஸ்கோமைசிட்ஸ் ஆர் மோஸ்ட்லி மல்டி செல்லுலார், இது வந்து மல்டி செல்லுலாரா இருக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் ஆர் ரேர்லி வந்து யூனிசெல்லுலாரா இருக்கும். மல்டி செல்லுலார் அஸ்கோமைசிட்ஸ்னாலே சாக் ஃபங்கை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அஸ்கோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலாரா இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ரேர்லி யூனிசெல்லுலார் வந்து ரேரா தாங்க இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சாக்ரோமைசஸ் கிரவைசியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம பிரெட் அண்ட் பியர் மேக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து யூனிசெல்லுலார். தே ஆர் சாப்ரோஃபைட்டிக். அஸ்கோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்னா என்ன? டெட் ஆர் டீகே மேட்டர்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவங்கள தான் சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ டீகம்போசஸ்னா என்ன? மக்க செய்யறது. அண்ட் ஆல்சோ பாராசைட்டிக்காவும் இருக்கும், கோப்ரோஃபைலஸாகவும் இருக்கும். கோப்ரோஃபைலஸ் அப்படின்னா என்ன? கோப்ரானாலே டங்க் அப்படின்னு அர்த்தம், அதாவது மாட்டு சாணத்துல இருந்து வளரக்கூடிய ஃபங்கஸ் தான் அஸ்கோமைசிட்ஸ். ஓகே, அஸ்கோமைசிட்ஸ் வந்து எதென்ன ஃபார்ம்ல இருக்கும்? சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசஸ், பாராசைட்டிக் அண்ட் கோப்ரோஃபைலஸா இருக்கும். ஓகே, மைசீலியம்
the mycelium is branched and septate. mycelium பாத்தீங்கன்னா branched-ஆ இருக்கும் septate-வா இருக்கும். branched-னு septate-னா என்னப்பா, இப்படி நடுவுல வந்து cross walls இருக்கும், இப்படி வந்து branched-ஆ இருக்கும், இதோட mycelium. சரிங்களா? ஓகே. asexual spores are conidia produced exogenously on the special mycelium called conidospores. இப்போ இதுதான் வந்து ஒரு mycelium அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த myceliumல exogenously அப்படின்னா வெளிப்புறத்துல ஒரு projections இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா conidia அப்படின்னு சொல்றாங்க. இந்த conidiaக்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு எது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா conidospore வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. conidia and germination produce mycelium. அதாவது conidia வந்து germinate ஆக்கி புது mycelium-ஏ வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. sexual spores are called வந்து ascospores. sexual spore வந்து ascospore which are produced endogenously in a sag-like asci. singular வந்து ascus அப்படின்னு சொல்றாங்க, plural formல வந்து asci. these asci are arranged in different types of fruiting bodies called ascocarps. some examples, அதாவது இப்போ வந்து ascomycetsனாலே sag like fungi ன்னு சொல்லிட்டோம்ப்பா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருக்கும் ascomycets. இதுல வந்து sag like asci வந்து இருக்கும்பா. இந்த asciல இருந்து நிறைய fruiting bodies வந்து இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ascocarp அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து sag like asci. எஸ், இதுக்கு மேலே உள்ளது இதுதான். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ascocarp அப்படின்னு சொல்லுவாங்க. ascocarp. இதுல இருந்து தான் நம்மளுக்கு எது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which bears ascospore. அதாவது இதுல இருந்து தான் நம்மளுக்கு ascospore வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது these asci are arranged in different type of fruiting bodies. இந்த asciல இருந்து வரக்கூடிய fruiting bodies தான் ascocarp. ascocarpல இருந்து தான் ascospore நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ some examples வந்து பாத்தீங்கன்னா aspergillus and claviceps. aspergillus, claviceps and neurospora. these are examples of ascomycets. இதுல especially இந்த neurospora பாத்தீங்க அப்படின்னா it is very important, neat point of view note பண்ணிக்கோங்க. neurospora is used extensively in biochemical and the genetic work. biochemical genetic workல பாத்தீங்கன்னா இந்த neurosporaவை தான் பயன்படுத்துவாங்க. many members like இப்போ morels and trufflesல பாத்தீங்க அப்படின்னா edibleனா eatable பா, and are considered delicacious னா நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, that's all about ascomycets. next go for basidiomycets. இப்போ commonly known forms of basidiomycets are mushroom. basidiomycetsனா ஒண்ணுமில்ல mushroom. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா basidiomycets are mushroom bracket fungi or puffballs அப்படின்னு சொல்லலாம். they grow in soil. எங்க வளரும்? மண்ல வளரும். on logs, மரக்கட்டையில வளரும். tree stems, மரத்தினுடைய ஸ்டெம்ப்ல வளரும். and in living plant bodiesல வளரும். எப்படி வளரும் அப்படின்னா as a parasite-ஆவும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் ஃபார் parasite-க்கு rust and smits இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ்ல டிசீஸ் வந்து காஸ் பண்ணும்பா. the mycelium is branched and septate. ஆமா, ascomycetsல படிச்ச மாதிரி இதுவும் branched and septate தான். the asexual spores are generally not found. asexual spores வந்து இதுல இருக்காது. ஆனா ascomycetsல பாத்தீங்கன்னா asexual spore வந்து நம்ம படிச்சோம். எஸ், அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா asexual spore வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் vegetative reproduction by fragmentation is common. அதாவது vegetative mode of reproduction இருக்கும், பட் asexual mode of reproduction இருக்காது. ஓகே. are absent. sex organ வந்து கிடையாது, பட் பிளாஸ்மோகேமி நடக்கும். பிளாஸ்மோகேமி என்னன்னா fusion of protoplasm, அதுதான் பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றாங்க. by fusion of two vegetative or somatic cells. அதாவது vegetative somatic cellsனா body cells. அந்த vegetative or somatic cells ரெண்டு compatible mycelium, இது ஒரு mycelium வச்சுக்கோங்க, இது ஒரு mycelium வச்சுக்கோங்க. protoplasm மட்டும் join ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றாங்க. பட் நியூக்ளியஸ் வந்து ஜாயினா இருக்காது. இதுதான் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா n+n, அதாவது டைகேரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. otherwise called as டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். இதுக்கு டைகேரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டைகேரியானிக் ஸ்டேஜ்ல இருந்து தான் நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் பாடி. இந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு மேல உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெசிடியம்ல தான் நமக்கு என்ன வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெசிடியம்ல இதுக்கு மேல 4 பெசிடியோ ஸ்போர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெசிடியோ ஸ்போர்ல இருந்து தான் நம்மளுக்கு நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதை தான் இந்த இதில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படி இந்த செக்ஸ் ஆர்கன் ஆர் ஆப்சென்ட், செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட்டா இருக்கும், பட் பிளாஸ்மோகேமி இஸ் brought about by fusion of two vegetative or somatic cells of different strain or genotype. அதாவது இது ஒரு
தனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின், இது ஒரு தனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின். டிஃப்ரெண்ட் ஜீனோடைப் இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் பார்ட்டோட மைசீலியம் கம்ஸ் டுகெதர் பக்கத்தில் வரும். அப்போ த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டைகேரியாட்டிக் விச் அல்டிமேட்லி கிவ் ரைஸ் டு பெசிடியம். அதாவது இந்த ரெண்டுமே வந்து ஃபியூஷன் ஆகி நம்மளுக்கு பிளாஸ்மோகேமி நடந்துருச்சு. இதுக்கு பேர் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு நியூக்ளியோ ஒரே செல்லில் தனித்தனியாக இருக்கும், ஃபியூசனும் ஆயிருக்காது. இதான் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டைகேரியாட்டிக் விச் அல்டிமேட்லி கிவ் ரைஸ் டு பெசிடியம். இந்த டைகேரியாட்டிக் ஸ்டேஜ்லேருந்து தான் நமக்கு பெசிடியம் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, த கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெசிடியமில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி வளர்ந்துருக்கிறதுக்கு ஃப்ரூட்டிங் பாடி. இந்த கொடை மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த லைனாக இருக்கும்ல மஷ்ரூமில், அதுதான் பெசிடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த சிங்கிள் பெசிடியம், இந்த பெசிடியமில் தான் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியோகேமி. கேரியோகேமினா என்னப்பா, ஆல்ரெடி N+N இருக்கக்கூடிய அந்த செல் வந்து 2N இந்த பெசிடியமில் தான் கேரியோகேமி நடக்கும். அண்ட் ஆல்சோ மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த பெசிடியம். மியாசிஸ்னா என்னப்பா, அதாவது டிப்ளாய்டாக இருக்கிறது ஹாப்ளாய்டாக மாறுறது, ரெடக்ஷன் டிவிஷன் தான் மியாசிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா பெசிடியமில் தான் நடக்குது. ஓகே, பிளேஸ் இன் பெசிடியம் ப்ரொடியூசிங் 4 பெசிடியோ ஸ்போர். அதாவது ஒரு பெசிடியமில் நம்ம எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா 4 பெசிடியோ ஸ்போர் வந்து இருக்கும். அப்போ பெசிடியோ ஸ்போர் ஆர் எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட் ஆன் த பெசிடியம். ஒரு பெசிடியமில் எக்ஸோஜீனஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறது தான் இந்த பெசிடியோ ஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த பெசிடியா ஆர் அரேஞ்ச்டு இன் ஃப்ரூட்டிங் பாடிஸ் கால் பெசிடியோ கார்ப். இந்த பெசிடியாலாம் எங்கே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், இந்த ஃப்ரூட்டிங் பாடி. இது ஒன்று பெசிடியம்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெசிடியா ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃப்ரூட்டிங் பாடி கால் பெசிடியோ கார்ப். அதில் தான் பெசிடியா இருக்குது. பெசிடியாவில் தான் பார்த்தீங்கன்னா பெசிடியோ ஸ்போர் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ கேரியோகேமியும் மியாசிஸும் பெசிடியமில் தான் நமக்கு நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் காமன் மெம்பர்ஸ் ஆர் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரிகஸ்னா மஷ்ரூம். அடுத்து நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் அது அஸ்டலிகோ அண்ட் பக்சீனியா. அஸ்டலிகோ பார்த்தீங்கன்னா ஸ்மெட் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும் பிளான்ஸில். பக்சீனியா பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும். இதெல்லாம் ஃபங்கல் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்ரோமைசிட்ஸ், காமன்லி நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. அதாவது சாக் ஃபங்கை, அஸ்கோமைசிட்ஸ்ங்க. காமனாக நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிட்ஸ். பட் டியூட்ரோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை பிகாஸ் ஒன்லி த ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் தீஸ் ஃபங்கை ஆர் நோன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதாவது இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, when the sexual forms of these fungi were discovered, அதாவது sexual forms of fungi இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் they were moved into classes they rightly belong to. அதாவது sexual mode of reproductions அவங்க ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து வேற கிளாஸ்ல வச்சிருவாங்களாம். It is also possible that the asexual and vegetative stage have been given one name and placed under. அதாவது asexual vegetative stage மட்டும் இருக்கிறதுனால இதை டியூட்ரோமைசிட்ஸ்ல வச்சிருக்காங்கங்க. and the sexual stage another sexual stage வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா and placed under another classல வச்சிருவாங்களாம். later when the linkages were established, okay, the fungi were correctly identified and moved out of டியூட்ரோமைசிட்ஸ். அதாவது இப்போ ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால டியூட்ரோமைசிட்ஸில் வச்சுருக்காங்க. ஒன்லி செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து வேறு கிளாஸில் வச்சுருவாங்க. ஓகே, அதாவது ஒன்ஸ் பர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் தி வேர் ஆஃபன் மூவ் டு எதில் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அஸ்கோமைசிட்ஸ்லையோ இல்லைனா பெசிடியோமைசிட்ஸ்லையோ வச்சுருவாங்களாம். த டியூட்ரோமைசிட்ஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை எப்படி ஏசெக்ஷுவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா. அதாவது கொனிடியா மூலமா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் மூலமா தான் டியூட்ரோமைசிட்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். த மைசீலியா இஸ் செப்டே அண்ட் பிரான்ச்டு. இந்த மைசீலியா பார்த்தீங்கன்னா செப்டே அண்ட் பிரான்ச்டு. எல்லா மைசீலியாவும் பார்த்தீங்கன்னா செப்டே பிரான்ச்டாக இருக்கும் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா ஃபைகோமைசிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீனோசைட்டிக்காக இருக்கும் and multinucleated. Some members are saprophytes. இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா saprophytes are parasites. saprophytesனா என்ன, டெட் ஆர் டீகே மேட்டர்லேருந்து ஃபுட் எடுத்துக்கிறவங்க. parasitesஆகவும் ஆக்ட் ஆகும். while a large number of them are decomposers of litter
லிட்டர் குப்பை அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். அதாவது டியூட்ரோமைசிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸாகவும் ஆக்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ பேரசைட்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. இதில் லார்ஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா டீகம்போசராக ஆக்ட் ஆகுது. டீகம்போசர்ஸ் ஆஃப் லிட்டர் அதாவது குப்பை குளங்களை வந்து மக்க செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆல்சோ மினரல் சைக்கிளிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டியூட்ரோமைசிட்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேரியா, கோலோட்ரெக்கம் அண்ட் ட்ரைகோடெர்மா. These are examples of deuteromycetes. Kingdom plantae includes all eukaryotic chlorophyll containing organisms commonly called plants. அதாவது kingdom plantaeல வந்து எல்லா eukaryotic organisms which bearing chlorophyll அப்படிங்கிற pigment இருக்கும். காமனா நம்ம என்ன சொல்றோம்னா plants அப்படின்னு சொல்றோம். A few members are partially heterotrophic such as insectivorous plants. சில plants பாத்தீங்க அப்படின்னா heterotrophicனா என்னப்பா, அதர் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட்டா எடுத்துக்கிறவங்க, அவங்கள வந்து insectivorous plants அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் parasites இருக்கும். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னப்பா, பிளாடர் வோர்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப். ரொம்ப முக்கியம்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் வந்து பிளாடர் வோர்ட்டும் வீனஸ் ஃப்ளை ட்ராப்பும் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். அண்ட் பாரசைட்டிக் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்கியூட்டா. ஓகே, த பிளான்ட் செல்ஸ் ஹேவ் அன் யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர். பிளான்ட்க்கு வந்து யூகேரியாட்டிக், பிளான்ட்டோட செல் எப்படி இருக்கும்பா, யூகேரியாட்டிக் இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அடுத்து என்ன இருக்கும், இம்பார்ட்டண்டா ப்ராமினென்ட்டான குளோரோபிளாஸ்ட் இருக்கும்பா. And a cell wall இருக்கும். Plant வந்து cell wall which is made up of cellulose. You will study the eukaryotic cell structure in detail. Chapter 8 நம்ம படிப்போம். இப்ப plant kingdomல என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, algae இருக்கும், அடுத்து bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. இதெல்லாம் plantae அப்படிங்கிற kingdomல நம்ம படிப்போம். The life cycle of plants have two different phases. ரெண்டு different phase இருக்கு plantோட life cycleல. ஒன்னு diploid sporophytic phase and the haploid gametophytic phase அப்படின்னு ரெண்டு இருக்குப்பா. இப்போ ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் எப்பயுமே டிப்ளாய்டா தான் இருக்கும். குரோமோசோம் வந்து ஹாப்ளாய்ட் இன் நம்பர் தான் இருக்கும். அதான் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் that alternate with each other. The length of haploid and diploid phase. இப்போ haploid phase diploid phase உடைய length பாத்தீங்கன்னா, and whether these phases are free living or dependent on others. இந்த phases பாத்தீங்கன்னா free living, அதாவது free living அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறது, அதான் free living அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் dependent on others, மற்றதை வந்து இது சார்ந்து இருக்கலாம். ரெண்டு ஸ்டேஜ்ல வந்து இருக்கலாம் இதோட phases. Varying among different group in plants. பிளான்ஸோட டிஃப்ரெண்ட் குரூப்ல இது வேற மாதிரி இருக்குங்க. இந்த பினோமினாவுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதாவது பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸும் ஹாப்ளாய்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸும் ஆல்ட்ரேஷனா வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதை தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்றாங்க. இதை நம்ம சாப்டர் 3ல நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Kingdom Animalia kingdom. Where the kingdom is characterized by heterotrophic eukaryotic organisms. அதாவது அனிமல் கிங்டம்னாலே பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக், இது வந்து மற்ற ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம், அதனால ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தட் ஆர் மல்டி செல்லுலார். அனிமல் செல்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா மல்டி செல்லுலாரா தான் இருக்கும், செல் வால் வந்து கிடையாது. அதாவது அனிமல் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்பா, யூகேரியாட்டிக், there is no cell wall, மல்டி செல்லுலாரா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹெட்ரோட்ரோபிக். they directly or indirectly depend on plants for food. அது வந்து டைரக்டா, சில அனிமல்ஸ் ஹெர்பிவோரஸா இருப்பாங்களா, ஆடு மாடு, சில இது பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா பிளான்ட்டை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. they digest their food in the internal cavityனா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல டைஜஸ்ட் பண்ணி and store food reserves as glycogen or fat. ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியலை glycogen அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஃபுட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபேட்டா வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆயிருக்கும். their mode of nutrition is holozoic by ingestion of food. holozoic mode of nutrition அப்படின்னா animals can eat both plants and the animals. அது இல்லாம இது இன்ஜெக்ஷன் டைஜஷன் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நடக்கிறது அண்ட் ஆல்சோ அப்சார்ப்ஷன் இன்டெஸ்டைன் மூலமா, அசிமிலேஷன் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஸ்க்கும் போய் கொடுக்கிறது, இதுதான் ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. they follow a definite growth pattern and grow into adults. they have a definite shape and size. அனிமல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபைனைட் ஒரு குறிப்பிட்ட growth pattern தான் இருக்கும், வரையறுக்கத்தக்க ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். பிளான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்டிஃபைனைட் growth, அது பாட்டு சாகுற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, higher forms show elaborate sensory and neuromotor mechanism. Humansல பாத்தீங்கன்னா நமக்கு sensory and neuromotor mechanismsல இருக்கு. Most of them are capable of locomotion. Locomotionனா என்னப்பா, நகரது. பிளான்ட்ஸ்ல நகராதுல, அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. The sexual reproduction is by copulation of male and female
followed by embryological development. ஆமா, sexual reproduction most animalsக்கு வந்து எப்படி நடக்கும்? copulation process, male and female copulations மூலமா embryological development நடந்து தான் ஒரு offspring வந்து நம்மளுக்கு வரும். Okay, salient features of various phyla are described in chapter 4. இதையும் நம்ம chapter 4ல படிப்போம் அப்படின்றத சொல்றாங்க. virus, viriods, prions and lichens. இப்ப இந்த 5 kingdom classification of Whittaker. இப்ப Whittaker னுடைய இந்த 5 kingdom system of classificationsல there is no mention of lichens. lichens பத்தி அவர் எதுவுமே சொல்லவே கிடையாது. and some acellular organisms, அது இல்லாம இப்ப acellular organisms பத்தியும் அவர் சொல்லல. acellular organisms எது? virus, viriods and prions. these are briefly introduced here. இதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப Whittaker classificationோட limitations என்ன? acellular organismsக்கு Whittaker வந்து எந்த ரோலும் கொடுக்கல. like acellular organismsனா என்னப்பா? viruses, viriods and prions. okay, all of us who have suffered the ill effects of common cold, அதாவது நம்ம எல்லாருமே நார்மலா வந்து common coldக்கு வந்து suffer ஆயிருப்போம். or flu. no, what effects viruses can have on us. அப்ப வைரஸ் வந்து எப்படி நம்மள தாக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். even if we do not associate it with our condition, எல்லாருமே common coldக்கு வந்து suffer ஆயிருப்போம். அப்ப நார்மலா ஒரு வைரஸ், ஒரு flu வைரஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். so virus did not find a place in classifications. அப்ப இவ்வளவு முக்கியமான இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா Whittaker வந்து கிளாசிபிகேஷன்ஸ்ல இடமே கொடுக்கல. since they are not considered truly living. ஏன் அவர் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே ஒரு true living organismsக்கு மட்டும்தான் அவர் வந்து கிளாசிஃபை கொடுத்தாரு. ஆனா வைரஸ்க்கு வந்து உண்மையிலே அது வந்து true living இல்லாததுனால அவர் கொடுக்கல. if we understand living as those organisms that have a cell structure. இப்ப living organisms இருந்துச்சு, பிளான்டோ அனிமலோ பாத்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். the viruses are non-cellular organisms. இது வந்து செல் கிடையாது. they are characterized by having an inert crystalline structure outside the living cell. அதாவது ஒரு living செல்லுக்கு வெளியே ஒரு சும்மா ஒரு crystal like structure தான் வைரஸ். இது வந்து நான் செல்லுலார். அது இல்லாம இது வந்து ட்ரூலி இது லிவிங் கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. பிக்சர் A பாத்தீங்க அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது TMV வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளான்ட்ஸ் வந்து தாக்கக்கூடிய வைரஸ்ங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த வைரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஒரு RNA நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்கும், அதை கவர் பண்ற மாதிரி ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும், அதை கேப்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா என்ன? பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல மேல ஹெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹெட். இது பாத்தீங்க அப்படின்னா காலர். அடுத்து இது பாத்தீங்கன்னா ஷீப். அடுத்து இந்த கால் மாதிரி இருக்கிறது டெயில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. NCERT கொடுத்திருக்க எல்லா பிக்சர்ஸையும் நம்ம படிச்சுக்கணுங்க, ஏன்னா பிக்சர் பேஸ்டு क्वेश्चंस வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, வைரஸ் ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல். வைரஸ் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கும்போது, அதாவது ஒரு லிவிங் செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய கிறிஸ்டலைஸ் ஸ்ட்ரக்சர் தான் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ் வந்து ட்ரூலி லிவிங் கிடையாது, அதாவது நான் லிவிங், நான் செல்லுலார். ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல், இந்த வைரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது டேக் ஓவர் த மெஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் செல் டு ரிப்ளிகேட் தெம்செல்ஸ் கில்லிங் த ஹோஸ்ட். அதாவது இது வந்து வைரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து வைரஸ். எஸ், இது வந்து நார்மலான ஒரு செல், நார்மல் செல். ஒன்ஸ் வந்து வெளியில இருக்கிற வரைக்கும் இதுக்கு வந்து உயிர் கிடையாது, ஒரு நார்மல் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் தான். ஒன்ஸ் வந்து இது வந்து ஒரு ஹோஸ்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா ஹோஸ்டோட ஆக்ஷனை எடுத்துட்டு இது ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெப்ளிகேட் பண்ணிட்டு ஹோஸ்டை கில் பண்ண ஆரம்பிச்சிடும். would you call viruses living or non living? என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப நீங்க சொல்ல முடியுமா வைரஸ் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப வைரஸ் வந்து என்னப்பா? நான் லிவிங் தான். இப்ப வைரஸ் மீன்ஸ், வைரஸோட பேர் என்ன? வைரஸ்னா என்ன அப்படின்னா மீன்ஸ் வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். அதாவது வீனம் அப்படின்னா விஷம் அப்படின்னு சொல்றோம்ல, ஓகே, ஸ்னேக் வீனம்னா சொல்லுவோம்ல, அதே மாதிரி வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். அப்புறம் டிமிட்ரி Ivanovsky 1892 recognized certain microbes as casual organism of mosaic disease of tobacco. அதாவது இப்ப நம்ம மேல பிக்சர்ல படிச்சோம்ல, அதாவது டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ பிளான்ட்ல பாத்தீங்கன்னா மொசைக் டிசீஸை காஸ் பண்றத யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிமிட்ரி
இவனோவ்ஸ்கி வந்து 1892ல ரெகக்னைஸ் பண்றாரு. ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் வந்து மொசைக் டிசீஸை வந்து டொபாக்கோல காஸ் பண்ணுது அப்படின்ட்டு. தீஸ் வேர் ஃபவுண்ட் டு பி, இது எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்மாலர் தேன் பாக்டீரியா பிகாஸ் தே பாஸ்ட் த்ரூ த பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ். என்ன சொன்னாரு அப்படின்னா வரக்க பிளான்ட்ல மொசைக் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது செர்டைன் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, அந்த மைக்ரோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் ஃபில்டர்ஸ், பாக்டீரியா வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் இருக்குல்ல, அதுல வந்து போர் பண்ணும்போது ஈஸியா வந்து அது பாஸ் அவுட் ஆகுது. ஸோ தட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வைரஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவோட சின்னது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிகாஸ் தே பாஸ்ட் த்ரூ தேர் பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ்ல பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து MW பெஜ்ரெங்க் அப்படிங்கிறவங்க வராரு 1898. இவர் என்ன சொல்றாங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் தட் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. இப்போ ஒரு டொபாக்கோ பிளான்ட், இன்ஃபெக்டட் ஆன டொபாக்கோ பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஒரு சிரிஞ்ச் மூலமா வெளியே எடுக்கிறாரு. could cause infection in healthy plants. அதை healthy plantsக்கு செலுத்துறாரு, அதுலயும் இன்ஃபெக்ஷன் பரவிடுது. அதுக்கப்புறம் நேம் த நியூ பேத்தோஜன். அந்த நியூ பேத்தோஜனுக்கு, நியூ பேத்தோஜன் ஆஃப் வைரஸ்க்கு அவர் என்ன பேர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட், அதாவது கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட், அதாவது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய உயிருள்ள ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா WM ஸ்டான்லி. ஸ்டான்லி 1935 அவர் என்ன சொல்றாரு, showed that viruses could be crystallized and crystal consists largely of proteins. அதாவது வைரஸ் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டல் தான், அந்த கிறிஸ்டல் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான் அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. they are inert outside their specific host cell. ஒரு ஸ்பெசிபிக் ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே இருக்கும். ஸோ வைரஸ் வந்து என்னன்னு பார்த்தாங்கன்னா ஒப்ளிகேட் அப்படின்னா என்னப்பா, கம்பல்சரி, இது கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு பாரசைட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, in addition to proteins, வைரஸ்ல proteins மட்டும் இல்லாம வைரஸ் also contain genetic material. அதுல genetic material இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. that could be either RNA or DNA. அந்த genetic material பாத்தீங்கன்னா RNAவோ DNAவோ இருக்கலாம். அதாவது no virus contains both RNA or DNA. எந்த ஒரு வைரஸ்லயும் பாத்தீங்கன்னா RNA DNA ரெண்டுமே சேர்ந்து இருக்காது, ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். a virus a nucleoprotein. வைரஸ் அப்படிங்கிறது ஒரு nucleoprotein and the genetic material வந்து is infectious-ஆ இருக்கும். நியூக்ளியோப்ரோட்டீன்னா என்னப்பா, நியூக்ளிக் ஆசிட் வெதர் RNAவோ DNAவோ இருக்கும், அதை சுத்தி ஒரு புரோட்டீன் கோட் வந்து இருக்கும். இன் ஜெனரல் வைரஸஸ் பாத்தீங்கன்னா that infects plants, பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அதில் இருக்கும். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா இருக்கலாம், அல்லது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கலாம். ஓகே, பாக்டீரியல் வைரஸ்னா என்னப்பா, பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸா இருக்கும். த புரோட்டீன் கோட் கால் கேப்சிட், அதாவது நியூக்ளிக் ஆசிடை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கோட்க்கு பேரு கேப்சிட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உள்ள ஸ்மால் சப் யூனிட்ஸ்க்கு பேரு கேப்சோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்சோமர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடெக்ட் த நியூக்ளிக் ஆசிடை பாதுகாக்குது. தீஸ் கேப்சோமர்ஸ், இந்த கேப்சோமர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச்ட் இன் ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜியோமெட்ரிக் ஃபார்ம். இந்த வெளியில உள்ள அந்த கேப்சோமர்ஸ் இருக்குல்ல, அது ஹெலிக்கல் இன் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்லைன்னா பாலிஹெட்ரல் இன் ஷேப்ல இருக்கலாம். வைரஸ் வந்து டிசீசஸ் வந்து காஸ் பண்ணும். என்னென்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்பிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா. இதே எய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வைரஸ், ஹியூமன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து இன் பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் கேன் பி, என்னென்ன சிம்டம்ஸ் வைரஸ் இன்ஃபெக்டட் ஆன ஒரு பிளான்ட்ஸ் வந்து என்னென்ன சிம்டம்ஸை வெளிப்படுத்தும்னா மொசைக் ஃபார்மேஷன், அதில் லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியா மொசைக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா லீஃப் ரோலிங், லீஃப் வந்து ரோல் ஆயிருக்கலாம், லீஃப் வந்து சுருண்டு இருக்கலாம், இல்லைன்னா எல்லோ கலர்ல இருக்கலாம், வெயின் கிளியரிங்கா இருக்கலாம். வெயின் கிளியரிங்னா என்னப்பா, இப்போ ஒரு லீஃப்க்கு நடுவில் வெயின் இருக்கும், அது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா இல்லாம இருக்கும். ஸோ வெயின் கிளியரிங். டுவார்ஃபிங் அப்படின்னா குட்டையாகிறது, ஸ்டண்ட் க்ரோத் அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கிறது. இதெல்லாம் வைரஸ் இன்ஃபெக்டட் ஆன பிளான்ட்ஸ்ல உள்ள சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வீரியாய்ட்ஸ்னா என்னப்பா, இன் 1971ல D.O. டீனர் அப்படிங்கிறவர் டிஸ்கவர்ட் நியூ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. தட் வாஸ் ஸ்மாலர் தேன் வைரஸஸை விட சின்னதா இருந்துச்சு. அண்ட் காஸ்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ், அதாவது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை வந்து காஸ் பண்ணுச்சு. இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஃப்ரீ RNA. அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி RNA மட்டும்தான் இருந்தது, அதில் தேர் இஸ் நோ ப்ரோட்டீன் கோட், எதுவுமே இல்லை. இட் லேக்ட் த ப்ரோட்டீன் கோட் அதுல
இல்லப்பா. லேக்ட் அப்படின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸ். அதாவது வைரஸ்ல இருக்கிற மாதிரி நியூக்ளிக் ஆசிடும் புரோட்டீன் கோட்டும் இல்ல, ஒன்லி நியூக்ளிக் ஆசிடான ஃப்ரீ RNA மட்டும்தான் இருந்தது அப்படிங்கறத டீனர் வந்து ஃபவுண்ட் பண்றாரு. ஹென்ஸ் த நேம். அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விரியாட் அப்படிங்கறத பேர் வைக்கிறாங்க. The RNA of the viriod was of low molecular weight. இப்போ வைரஸை கம்பேர் பண்ணும்போது விரியாடோட RNA பாத்தீங்கன்னா low molecular weightல வந்து இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து prions. prionsனா என்னப்பா? இன் மாடர்ன் மெடிசன் certain infectious வந்து நியூரலாஜிக்கல் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. ஓகே, was found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஒன்லி வந்து நியூக்ளிக் ஆசிட் மட்டும் டிசீஸை காஸ் பண்ணுச்சா? இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபோல்டட் புரோட்டீன் புரோட்டீன் வந்து டிசீஸை காஸ் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூரலாஜிக்கல் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா சிமிலர் இன் சைஸ் ஆஃப் வைரஸ். இதே பாருங்க, வைரியாட் வந்து பாத்தீங்கன்னா வைரஸை விட சின்னது. ஆனா prions பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டபிள் புரோட்டீனா இருந்தாலும் வைரஸ் மாதிரி சிமிலர் இன் சைஸ்ல இருந்தது. These agents were called prions. இந்த ஏஜென்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா prions அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the most notable disease caused by prions. prions வந்து காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் அனிமல்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா bovine spongiform encephalopathy, அதாவது BSE அப்படின்னு சொல்றாங்க. bovine spongiform encephalopathy, commonly called mad cow disease அப்படின்னு சொல்றாங்க. இன் curtil அப்படின்னா கால்நடைகள்ல. அண்ட் இட்ஸ் அனலாக் வேரியன்ட். அதே மாதிரி சிமிலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ்ல என்ன வரும்? C.R. Jacob disease in humans. இதுவும் நியூரலாஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா lichens. lichensனா என்ன? இஸ் a symbiotic association. symbiotic அப்படின்னா மியூச்சுவல், ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து வாழ்றவங்க. இவங்க ஒண்ணு கொடுப்பாங்க, அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. அதான் symbiotic associations அப்படின்னு சொல்றது. தட் இஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன்ஸ் பிட்வீன் algae and fungi. ஆல்கைக்கும் ஃபங்கைக்கும் ஒரு மியூச்சுவல் அசோசியேஷன்ஸ் இருக்கிறதா lichens. The algal component is known as phycobiont. அதாவது ஆல்கல் காம்போனன்ட்டை phycobiont அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்கல் காம்போனன்ட்டை மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. which are autotrophic. அதாவது which are autotrophicனா phycobiont தான்ப்பா ஆட்டோட்ரோபிக், மைக்கோபயாண்ட் பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கும். இப்ப algae prepare food for fungi. algae வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபங்கைக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தரும். அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர். ஃபங்கை பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஷெல்டர், அது தங்குறதுக்கான இடத்த கொடுக்கும். அண்ட் அப்சர்வ் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். அதாவது இவங்களோட பார்ட்னர் யாரு? ஆல்கைக்கு தேவையான ஷெல்டர் அண்ட் மினரல் நியூட்ரியன்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ க்ளோஸ் is their association. That is, one saw a lichen in nature, one would never imagine that they had two different organisms. ஒரு லிச்சன்ஸை வந்து நம்ம நேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல ஆல்கையும் ஃபங்கையும் மிங்கிளா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. அதாவது ரெண்டையும் பிரிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். அதாவது வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்னா என்ன? they do not grow in polluted areas. அதாவது பொல்யூஷன் மிகுந்த இடத்துல லிச்சன்ஸ் வந்து வளராது அப்படின்னு சொல்றாங்க. That's all about biological classification. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.